ஆன்ம உறவுகளுக்கு அன்பான காலை வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுவர். வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதாவது ஒருத்தர் கடவுள்கிட்ட ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருக்கான். அது கொடு கடவுளே, வேண்டது என்ன, நமக்கு ரெக்வஸ்ட் தானே, நம்ம பிரச்சனையெல்லாம் சொல்கிறது தானே கடவுள்கிட்ட. இது கொடுல அது கேட்டுக்கிட்டே இருக்கான். எல்லார்ட்டையும் கேட்டிருக்கான். நமக்கு தான் கடவுள் கொடுக்கலையா, இல்லை எல்லாருக்கும் கொடுத்துட்டு நமக்கு மட்டும் உறவஞ்சனை பண்ணுறாருன்னு டவுட்டு. மற்றவங்கள்ட்ட கேட்டிருக்கான். வேண்டுன எல்லாத்திட்டையும் கேட்கும்போது பலர் சொல்லியிருக்காங்க. சிலர் ஒருத்தர் ரெண்டு பேர் ஆமாம் கிடைக்குதுன்னு இருக்காங்க, சில பேர் கிடைக்கலன்னு இருக்காங்க. அப்போ அதில் அவன் கன்ஃபியூஷன் ஆகிட்டான். என்னன்னா, ஒருவேளை நம்ம கடவுள் சொல்கிறத புரிஞ்சுக்கிறாரா முதல்ல? ஏன்னா பெருமை 99% இல்லைன்னு தான் வருது. ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கிடைக்குது. அவன் என்னன்னா, அவனுக்கு என்ன டவுட்டுன்னா, ஒருவேளை உண்மையிலே கடவுள் கொடுத்து அவனுக்கு கிடைச்சதா, இல்லை அவனுக்கு உண்மையிலே ஆக்சுவலாகவே கிடைச்சிருக்கு, ஆனால் அவன் என்ன நினச்சிக்கிறான், இது கடவுள் தான் கொடுத்தாரான்னு நினச்சிக்கிறானா, இல்லை கடவுள் அவர் மட்டும் காண்டா இருக்கிறாரா, இது என்ன ப்ராசஸில் ஓடிட்டு இருக்கு, நாமளும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம சொல்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரா, அதுக்கு ஏதாவது வேறு வழி இருக்கா அப்படின்னு இது முதல்ல தெரிஞ்சுக்கணுன்னு கரெக்டாக கும்பிட்டு எல்லாத்திட்டையும் கேட்டு கேட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வர்றான். என்ன முடிவுக்கு வர்றான்னா, கடவுள் நம்ம எதெல்லாம் வேண்டுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே கொடுத்துக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு முடிவு வரான். ஏன்னா, கடவுளே எனக்கு பணம் கொடுன்னு கேட்குறான், வரல. சரி, அப்போ இதுக்கு கொடுக்கல அவரு. அப்புறம் அடுத்து, கடவுளே நல்ல வேலையை கொடுன்னா, அப்பயும் வரல. சரி, அதுக்கும் கொடுக்கல. கடவுளே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதுவும் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எதெல்லாம் கேட்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாகவே அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருன்ட்டு. ஸோ அப்போ நம்ம வேண்டுறதில் மாற்றி பார்ப்போன்ட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணுறான். என்னென்னா, எதுக்கு எடுத்தாலுமே ஆப்போசிட்டாக கொடுக்குறாரா, அதனால் நம்ம கேட்குறது ஆப்போசிட்டாகவே கேட்டுருவோம். அப்போ அவருக்கு ஆப்போசிட்டாக கொடுத்தா நமக்கு நல்லது கிடைக்கும். இப்போ எனக்கு அப்படின்னாக்க பணம் வேணும் அவனுக்கு. ஆனால் வேண்டுறது எப்படி வேண்டுறதுன்னா, கடவுளே எனக்கு பணம் வேண்டாம் அப்படின்னா அப்போ கொடுத்துருவாரு. அதுதானே ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இப்படி கேட்போம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணிட்டு ஆப்போசிட்டாக கேன்றனா கொடுப்பாருங்கிறது அவனுடைய ஒரு தீசஸ். அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு முடிவுக்கு வர்றான். முடிவு ஒரு கவிதை எழுதுறான். கவிதை என்ன எழுதுறான்னா, எதை கேட்டாலும் கஷ்டத்தையே கொடுக்கிறாயே கடவுளே, கஷ்டத்தை கேட்டால் என்ன கொடுப்பாய்ன்னு கேட்ட. எப்பயுமே தான் கஷ்டத்தை கேட்டால் கஷ்டத்தை கேட்டால் என்ன கொடுப்பாய் அப்படின்ட்டு ஒரு கவிதை எழுதி போடுறான். உடனே ரிப்ளை போட்டார் கடவுள், அப்பவும் கஷ்டத்தை தான் கொடுப்பேன் அப்படின்னு. அவரு ரிப்ளை போடுறாரு, அப்பவும் கஷ்டத்தை தான் கொடுப்பேன் அப்படின்னு போடுறாரு. என்ன என்ன கடவுளே, ஒரு நியாயம் வேணுமா? நான் நல்லது கேட்டாலும் அதை தான் கொடுக்குறேன், கஷ்டத்தை கேட்டாலும் கஷ்டத்தை தான் கொடுக்குறேன். உங்ககிட்ட எதுவும் வாங்குறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொன்னோடனே டக்குன்னு கடவுளை வந்துடுறார். பக்தா, உன்னுடைய ரெக்வஸ்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். இன்றைக்கி ஓவர் டியூட்டி ஆகிடுச்சு, இன்றைக்கி ஃப்ரைடே, நிறையா கூட்டம் இருக்குது, அதனால் சொல்ல முடியாது. ஒரு 10 நாள் கழிச்சு வா, 10 நாள் கழிச்சு வரும்போது ஏதாவது நான் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றாரு. சரி சரி ஓகேன்ட்டு போயிடுறான். போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு, ஃப்ரைடேனா 10 நாள் கழிச்சு சண்டே, சண்டே காலங்காத்தாலே வந்துட்டான். பூசாரி வர்றதுக்கு முன்னாடி இவன் முன்னாடி போயிட்டான். அவர் என்ன நீ முன்னாடி வந்துட்டேன்னு, இல்லை இல்லை ஒரு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா. வேண்டுதல் அப்புறம் கூட வேண்டலாமேன்னு, இல்லை இல்லை கடவுள்கிட்ட நான் பேசினேன், அவர் வர சொன்னாருன்னா. அவர் உடனே காண்டாயிட்டார். இத்தனை வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஏன்ட்டே அவர் பேசல, ஓன்ட்ட எப்படி பேசுவாருன்னா. இல்லையா, அவர் தான் சொன்னார் வர சொல்லி, 10 நாள் கழிச்சு வர சொல்லி அவர் தான் சொன்னார், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு. அப்பனா இப்போ கூப்பிடு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். நீ தான் வேண்டுலையே, இப்போ கூப்பிடுன்றாரு. உடனே வேண்டியிருக்கான், வரல. அப்போ சொன்னார் அவர், பத்தியா நான் இத்தனை வருஷமா வேலை பார்க்குறேன், எனக்கே தெரியும் அவர் வரமாட்டாருன்னு. நீ கூப்பிட்டா எப்படி வந்துடுவார், இப்போ வரல பத்தியான்னு. அவன் சொன்னான், என்ன கடவுளே, கடைசியில் கட்டி விட்ட, வந்தா அவர் கொஞ்சம் நம்பி உள்ளே விடுவாரு அப்படின்னோடனே. அப்புறம் சொன்னால், அப்போ நீ வெளியிலே நில்லை, எல்லாரும் வந்ததுக்கப்புறம் வாண்ணேன். அப்புறம் தயவு செஞ்சு கோச்சிக்காத கடவுளே, மார்கழி மாதம் குளூரில் ஒரு வேளை தூங்கியிருந்தாலும் தூங்கியிருப்பாரு, பாவம் அவர் கடவுளாக இருந்தாலும் அவருக்கும் தானே குளிரும்,
கொஞ்சம் கரண்டை காட்டு உள்ள விடு அப்படின்னா, அதெல்லாம் விட முடியாது, அவர் வந்தால் தான் விடுவேன் அப்படின்னா. அப்புறம் சொன்னார் அவர் பூசாரி, நீ குழுவுறதுன்னா கடவுளுக்கு குழுவுறது, ஜுரம் அடிக்கிறது, தூங்குறதுங்கிறதுலாம் எதுவுமே இல்லை அப்படின்னாரு. அப்புறம் அவன் திருப்பி கேட்டான், கடவுள் தூங்குறதே இல்லைன்னா அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி எதுக்கு பாடுற பூசாரி? என்னண்ணே, முதல்ல நீ கோயில் உள்ளே வராது, வெளியில போயிடு, உள்ளே விட மாட்டேன் அப்படின்ட்டாரு. என்னடா இது, உண்மையை கேட்டா உள்ள விட மாட்டேங்கிறாரு. அவர் உள்ள உடனே வெளியிலே நின்றுட்டு இருந்தான். வேண்டி ப்ரேயர் பண்ண உடனே கடவுள் டக்குன்னு வந்துட்டாரு. அப்பா நல்ல வேலை வந்துட்டு. ஏன் கடவுளே முதல்ல வந்திருக்கலாமன்னு. அப்புறம் அவர் சொன்னார், நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்திரிச்சேன். பரவாயில்ல கடவுளே, எனக்கு புரியுது, அங்கே ஒருத்தர் உள்ளே இருக்கிறாரு, அவருக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு. சரி சரி, சீக்கிரம் வந்து உனக்கு என்ன ரெக்வஸ்ட்டோ அதை கேளு அப்படின்னாரு. அப்புறம் அவன் சொன்னான், இது மாதிரி நான் ஒரு பொண்ணு வந்து காதலிக்கிறேன் கடவுளே. என்ன வேற ஏதாவது இருந்தால் கேளுப்பா. இல்லை கடவுளே. அப்புறம் கடவுள் சொல்ற, வேற ஏதாவது கேளு, நல்லா வேலைக்கு போகிறது, லைஃப் செட்டில் ஆகுறது மாதிரி கேளு அப்படின்னா. அதுக்கு தான் கடவுளே ரெக்வஸ்ட் வைக்கிறேன்னு. இதில் எப்படி செட்டில் ஆவ நீன்னு? ஆல்ரெடி அந்த பொண்ணு செட்டில் ஆயிடுச்சு. அவங்க அப்பா வந்து நல்ல குடும்பத்தில் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு, ஒரே பொண்ணு. அந்த குடும்பமே செட்டில் ஆன குடும்பம் தான். அது இல்லாமல் அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு. அதை விட அந்த பொண்ணு நிறைய வேலையும் பார்க்குது, நிறைய சம்பாதிக்குது. எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் செட்டில் ஆகிடுவேன். இந்த வேலைக்கு போகிறது அது இதெல்லாம் கஷ்டம்லாம் இருக்காது. அதை விடவும் அந்த பொண்ணு வந்து என்னை கடைசி வரைக்கும் கண்கலக்கமா பார்த்துக்கும் கடவுளே. அப்புறமேட்டுக்கு இங்க கோயிலுக்கெல்லாம் வர வேண்டியதில்லை, அதுகிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருவேன். என்னையா இந்த அளவுக்கு சொல்ற நீ அப்படின்னு. இப்ப என்ன பண்ணணும்னு, அந்த பொண்ணு எப்படியாவது எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க அருள் கொடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், சாரி இன்னைக்கு சண்டே, எனக்கு அந்த பவர் இல்லை. சண்டேல நமக்கு பவர் இல்லை, ஆனா ஒரு கைடன்ஸ் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா. சரி அதையாவது கரெக்டா கொடுக்க, இது ஃபில் பண்ற மாதிரி அப்படின்னு. சரி என்ன பண்ணணும்னா, இந்த பொண்ணு வந்து ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, அவருக்கு வந்து அவன் சொன்னான், எனக்கு வந்து இந்த லவ்வர் சொல்றான், ஈவினிங் ஆனா எனக்கு கண்ணு கொஞ்சம் தெரியாது கடவுளே. ஐயையோ, பார்வை தெரியுது, அதான் எனக்கு இந்த சண்டேல கொடுக்க முடியாதுன்னு. சரி நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஏற்கனவே 2 3 தடவை அந்த பொண்ணு பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் சாயந்தரம் தான் கூப்பிடுது. காலையிலேயே மீட் பண்ணலாம்னா அது ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு வேலை இருக்குது, அது வேலையை முடிச்சு சாயந்தரம், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் போய் ஆகணும். சரி அதனால சாயந்தரம் போகலாம் அப்படின்னு நான் 2 3 தடவை மீட் பண்ணியிருக்கேன். மீட் பண்ணிட்டு முடிச்சிட்டு வரும்போது ராத்திரி ஆகிட்டுது. கரெக்டாக ராத்திரியில் ஃபாலோ பண்ணி வர முடியல. ஸோ அதனால எனக்கு கண்ணு நல்லா தெரியுதா அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு டவுட் இருக்கு. எனக்கு கண்ணு கிளியரா தெரியுதுங்கிறத மட்டும் ஃபைனலாக டிசைட் பண்ணிட்டா அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிடும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுங்கண்ணா. அப்புறம் சொன்னார், வரம் தான் கொடுக்கல, ஐடியாவது கரெக்டாக கொடுக்குறேன், நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணுன, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிடும் கடவுளே அப்படின்னு. அப்போ சொன்னார், நீ பார்க்குக்கு தானே போகிற, பார்க்கில் வந்து அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தில் நிறைய இலை இருக்குது. ஒரு பச்சை கலர் ஸ்டிக்கர் பொட்டு வாங்கிக்க. அந்த பச்சை கலர் ஸ்டிக்கர் பொட்டு வாங்கிட்டு அந்த மரத்தில் இருக்க இலை இருக்கு இல்லையா, அந்த இலையில போய் ஒட்டி வச்சிரு முதல்லையே, காலையிலேயே. ஈவினிங் அந்த பொண்ணு கூட பேசிட்டே இருக்கும்போது ஏதாவது டவுட் வர்ற மாதிரி இருந்தால் நீனே சொல்லு. அதோ தெரியுது பாரு ஒரு மரம், மரம் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த மரம் இலை, இலை எல்லாம் தெரியும். அந்த இலையில யாரோ ஒருத்தர் பச்சை ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டு போயிருக்காங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒட்டி வச்சதே நீ தான், அது உனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நீ கரெக்டாக அதை சொல்லி, அங்கே பாரு அவ்வளோ தூரத்தில் ஒரு ஸ்டிக்கர் வந்து பச்சை இலையில பச்சை ஸ்டிக்கர் ஒட்டுருன்னு அந்த பொண்ணு உடனே சொல்லும். அது எப்படி காமி, எடுத்து காமின்னொடனே கிடுக்கிட்டு, நீ தானே ஒட்டி வச்சிருக்க, போய் எடுத்து ஸ்டிக்கர் காமிச்சின்னா அதுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஓ இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் கலர் வேரியேஷனில் ஸ்டிக்கர் போட்ட கூட எடுத்துகிட்டு வர்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஐ இருக்குன்னு ஒன்று பிடிச்சிரும், மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நல்ல ஐடியா கொடுத்த கடவுளே, ரொம்ப நன்றி. முடிச்சுட்டு வந்து நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டான். போனோடனே அதே மாதிரி காலையிலே போய் ஸ்டிக்கர் போட்டு அந்த இலையில ஒட்டி வச்சுட்டு வந்துட்டு ஈவினிங் போய் மீட் பண்ணுறான். 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இருட்டுறதுக்குள்ளே கிளம்பணுன்ட்டு மூடு வச்சுக்கிட்டே இருந்தான். அந்த பொண்ணு வேற எதாவது பேசிகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி பேச்சு வருதா, பேச்சு வருமா அங்கே காட்டுறான். அங்கே பாரு யாரோ ஒருத்தர் இலையில போய் பச்சை ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிருக்கானுங்க.
அந்த பொண்ணு பார்த்துட்டு எங்கே அப்படின்னு, அங்கே பாரு அங்கே தூரத்தில், ஆமாம் மரம் இருக்குது, அங்கே இலையெல்லாம் இருக்குது, ஆமாம் பச்சை கலரில் தானே இருக்குன்னு. அந்த இலையில பச்சை கலரில் ஒருத்தன் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கான். அங்கே ஊத்து ஊத்து பார்த்துட்டு, இங்கே இவ்வளோ தூரத்துல இருந்து எப்படி உனக்கு தெரியுது, தெரியலையே, அங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு. நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டுமா அண்ணா? நீங்கள் வேணா உண்மையிலேயே எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு உலகத்திலேயே பவர்ஃபுல் ஆகி நீங்கள் தான் அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ரைட் ரைட், அதுதான் நானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது முடிஞ்சா மற்ற ப்ராசஸ்லாம் ஓகே வேணா? கரெக்ட் ஓகே தானே. சரிட்டு ஒரு இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்காக ஏஞ்சி போயிட்டான். 1/2 மணி நேரம் ஆச்சு வரல. அது கடுப்பாயிடுச்சு, என்னடா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்ட்டு போய் நின்றுட்டு இருக்கு. அவன் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். அந்த பொண்ணு கேக்குது, எதுக்கு இங்க நின்றுட்டு இருக்க இவ்வளவு நேரமா அப்படின்னு. இல்ல, இங்க ஒரு மரம் இருந்தது, எங்கன்னு தெரியல. இந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது, மரத்தை காணும். அந்த பொண்ணு சொல்லுது, யோ மரம் அந்தாண்ட இருக்கு, நீ இந்தாண்ட வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு. அப்புறம் சொல்லுது, உனக்கு கணக்கு கண்ணு கொஞ்சம் நெஞ்சம் தான் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப சுத்தமா தெரியாது போல இருக்கேன் அப்படின்னு. அவன் கடுப்பாயிட்டான். அப்புறம் நான் எதுக்கு வந்து நாளைக்கு நாளைக்கு உனக்கு ஃபோன் பண்றேன்னு அது கிளம்பிடுச்சு. அப்புறமேட்டுக்கு என்ன பண்றான், அப்போ ஒரு கவிதை எழுதுறான். எழுதிட்டு கடவுளேன்னு கத்திட்டு கவுத்து விட்டுட்டு கடவுளே அப்படின்ட்டு கடைசியில ஓ, உணர்வுகளோட ஒரு கவிதையோட எழுதுறான். அவன் என்ன சொல்றான்னா, கழுத்து வெட்டப்படுகின்ற பொழுது கத்தி கதறும் குரலுக்கு செவிசாய்க்காத கடவுளா, நான் மனதினுள்ளே வேண்டிக் கொள்கின்ற பிரார்த்தனைக்கு செவிசாய்ப்பார் அப்படின்னு எழுதுறான். அது வந்து எப்படின்னா, இப்போ டே டு லைஃப்ல எவ்வளோ ஆடு வெட்டுறாங்க, மாடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க, சண்டை நடக்குது, எவ்வளோ துப்பாக்கி சூடு நடந்திருக்கு, எவ்வளோ படுகொலைகள் நடந்திருக்கு, ஆக்சிடென்ட் நடக்குது, துன்பமான நிகழ்வுகள் எவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அப்போ எவ்வளோ பேர் கத்தி கதறாங்க, அவ்வளோ தன்னுடைய உச்சகடல் தன்னுடைய பிரியமானவர்கள் இறப்பின் போது எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய மெய்வருத்தி அழறாங்க, கத்துறாங்க. அப்போ அவன் சொல்றான், கத்தி வெட்ட, அப்போ ஒரு ஆடு வெட்டுறாங்கன்னா, அப்போ வெட்டும்போது கழுத்தை வெட்டும்போது கத்தி கதறும் குரலுக்கு செவி சாய்க்காத கடலா. அப்போ கருணை உள்ளவர்னா யாருக்கு உடனே பார்த்துருக்கணும்ல, இத்தனை பேர் வெட்டுறாங்க இல்ல, சரி பண்ணணும், ஏதாச்சும் கிளியர் பண்ணணும், அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா. இதற்கெல்லாம் செவி சாய்க்காத கடலா நான், மனசுக்குள்ளே இவன் உள்ளுக்குள்ளே தானே வேண்டான், மனசுக்குள்ளே வேண்டுகின்ற இந்த பிரார்த்தனைக்கா செவி சாய்க்க போகிறார் அப்படின்னு பேசுறான். இதுல தத்துவார்த்த ரீதி என்னன்னா, கடவுள் வேகமாக வேண்டுவதாலோ அல்ல வேண்டாதனாலோ கொடுப்பதில்லை, நீ என்ன செய்கிறாயோ அதற்கு தகுந்த பலனை மட்டுமே கொடுக்கிறார். வாட் யூ சோ வாட் யூ ரீப் அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தியோட அது இருக்கலாம். பட் எதை செய்தாலும் நாம் என்ன செய்கின்றோமோ அதை பொறுத்தே கொடுக்கப்படுகிறது. பிரார்த்தனை என்பது அதனால இது அவன் சொன்னது. பட் பிரார்த்தனை செய்யறதுனால கிடைக்கலையா அப்படிங்கிறதுல, மனதோடு வேண்டுகின்ற பிரார்த்தனைக்கு நிச்சயம் இறைவன் செவிசாய்ப்பான். மனதின் மூலமா மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்டுகின்ற பிரார்த்தனைக்கு கடவுள் செவிசாய்ப்பார். இது எல்லா மதங்களும் சொல்கிறது. பிரார்த்தனையினுடைய பலன் என்பது மிகச்சிறந்த பலன். தியானம் என்பதும் சொல்றதுக்கும் பிரார்த்தனை அப்படிங்கிறதும் கூட்டு பிரார்த்தனை என்பதும் அதன் மூலம் பலன் எப்படி கிடைக்கிறதுனா, ஒருமித்த பலன், ஒருமித்த குரலோடு மன ஆத்ம ஒருங்கிணைப்போடு மனதை ஒருங்கிணைத்து செய்கின்ற எந்த செயலுக்கும் இறைவன் செவி சாய்ப்பான். ஏனெனில் இறைவன் மனதின் மூலமாகவே செயல்படுகின்றான். அப்போ மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு செயலை செய்கின்ற பொழுது நிச்சயம் அதில் இறைவனுடைய துணை இருக்கிறது. இறைவனுடைய துணை ஒருவர் பெற வேண்டும் என்றால் மனதின் மூலமாக அவரை தியானித்தால் வேண்டினால் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியை நாம் எடுத்துக்குவோம். அது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன், அதுக்காக சொல்லப்பட்டது. அப்போ இறைவனை வேண்டுகின்ற பொழுது மனதின் மூலமாக உண்மையான அந்த தியான பாங்கோடு ஒருமுகப்படுத்தி வேண்டுகின்ற பொழுது நிச்சயம் அந்த குரலுக்கு இறைவன் செவி சாய்ப்பான். இது உறுதியானது. ஆன்மீக தத்துவம் அதைத்தான் போதிக்கிறது. உறுதி செய்யப்பட்ட, ஆன்மீகத்தின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்ட ஒன்று. இப்போ அதன் அடிப்படையில் நேற்று சொல்லிட்டு இருந்த விஷயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். அது 2-3 வந்து சொல்லப்பட வேண்டும். அதில் விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசுவாசிகள்னு
அப்போ சொல்லும்போது நான் லீவில் போனப்போ லாஸ்ட்டாக சொல்லப்போ அந்த டை அடித்ததில் ஒரு கோவமாக நான் பேசலை, மனசுக்குள்ளே நினச்சப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் தலையில் அடிபட்டது விஷயத்தில் சொன்னப்போ அப்போது இவங்க கனடாவில் ராதா மேடம் சொல்லியிருந்தாங்க, ஞானக்கடவுளே தயவு செஞ்சு சாபம் கொடுத்துடாதீங்கன்னு. அப்புறம் ஃபோன் பண்ணாங்க 2 பேர், தயவு செஞ்சு சாபம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் சாபம் அப்படி இல்லை, அதை நான் திருப்ப போட்டிருந்தேன். நான் வந்து சாபம் கொடுத்தாலும் கூட அது சந்தோஷமாக மாறும். ஏனென்றால் யாரையும் கோபமாக பேசணும் அப்படின்னும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்றதும் இல்லை. ஒருவேளை தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டுறதோட சரி, பட் அதோட அவங்களுடைய கர்மா அல்லது அவங்க அப்படிதான் அப்படிங்கிறத நான் மாறிக்கொள்வேனே தவிர கோபமாக பேசுறது இல்லை. அவங்களும் சும்மா ஒரு ஃபண்ணுக்காக தான் போட்டிருந்தாங்க. எதற்காகன்னா, என் மீது எனக்கு இருக்கின்ற ஒரு நம்பிக்கை எதுலேயும் அப்படின்னாக்க, ஆரம்ப காலகட்டத்தில் என்னை அறியாத வயதில் இருந்துட எங்கள் அப்பா சொன்ன விஷயம். ஏன்னா ஸ்கூல் வயசில் நான் சின்ன வயசில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் லீவ் பண்ணேன்னா அந்த மேக்ஸ் பிரச்சனை நமக்கு ஆரம்பத்திலே இருந்தது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நாள் டெஸ்ட் வைக்கும்போது எனக்கு சரியாக வரல. அவர் என்ன முதல் நாளே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நாளைக்கு யாரும் ஒழுங்காக போடலைன்னா உதவுனே, இது ஸ்கூலுக்கு போனால் தானே பிரச்சனை, லீவ் போட்டுருவோன்ட்டு உடனே அடுத்த நாளுக்கு ஸ்கூல் கரெக்டாக கிளம்பும்போது சொன்னேன், இன்னைக்கு எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் போகல. உடனே எங்கள் அப்பா பார்த்தாங்க, சரி நல்லா வந்து கரெக்டாக ஸ்கூலுக்கு போகும்போது அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும்னா ஆரம்பத்திலேருந்தே வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தோம் போல இருக்கு. கிளம்பி போகும்போது டக்குன்னு வலிக்குதுன்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. காலையில் எழுந்திருக்கும் போதே தலை வலிக்குதுன்னா அந்த ப்ராசஸ் ஒர்க் அவுட் ஆயிரும். டக்குன்னு சொன்ன உடனே, இல்லையே கரெக்டாக தானே இருக்கு, என்ன தலை வலிக்குதுன்னு. அப்புறம் உடனே எங்கள் அப்பா கேட்டாங்க, ஸ்கூலில் ஏதாவது ஒன்றுமா, உண்மையிலேயே தலை வலிக்குதா இல்லை லீவ் போடணுமா அப்படின்னு. அப்புறம் எங்கள் அப்பா சொன்னாங்க, உண்மையிலே லீவ் போடணும்னா லீவ் போட்டுக்கோ, இல்லை தலைவலிக்குன்னா டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுறதோட முன்னே சொல்லிடலாம் பாரு. இப்போ ஊசி போடுறதா அடி வாங்குறதா அப்படின்னு டிஸ்கஷனில் மைண்டில் சரி ஓகே உண்மை சொல்லணும் இது மாதிரி இருக்குன்னு. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, உனக்கு லீவ் போடணும் அப்படின்னா லீவ் போட்டுக்கலாம், இல்லை உனக்கு இது மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் வந்து கொஞ்சம் டவுட் இருக்குன்னா நான் சொல்லித்தரேன் சொல்லு, இல்லைனா ஸ்கூலில் போய் சார்ட்ட சொல்லிட்டுறேன், கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்காக பொய் சொல்லக்கூடாது, உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடு அப்படின்னாங்க. ஸோ அப்போ சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்சு 3வது படிச்சப்போ சொன்னாங்க. அப்புறம் போய் அங்கே சார்ட்ட வந்து சொன்னாங்க. அவர் ஹெட் மாஸ்டர், அவர் தான் என் கிளாஸ் எடுக்கிறாரு மேக்ஸ். அவர்கிட்ட சொல்லிவிட்டு இது மாதிரி கணக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்கிறப்பல தம்பி சொன்னாங்க, அதனால் நீங்கள் வந்து இன்னொரு தடவை சொல்லி கொடுத்தீங்கன்னா கரெக்டாக போட்டுருவாங்க, இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருங்க, நாளைக்கு வந்து சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் பொறுமையாக சொல்லிக் கொடுத்தார், வீட்லேயும் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த ஓரளவு நான் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, தெரியுது இல்லைங்க 2வது விஷயம், சரி பொய் சொல்லக்கூடாது, உண்மை சொன்னால் வீட்டில் ஒத்துப்பாங்க, எது வேணும் வேணாம் அப்படிங்கிறத உண்மையை சொல்லிடணும் அப்படிங்கிறதுனால பை பேசிக்கலாகவே எனக்கு வந்து உண்மை சொல்லணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. எனக்கு போகணுன்னா அப்போ பிடிக்குதுன்னா பிடிக்கல அப்படிங்கிறத வெரி கிளியராக சொல்லிடுவேன். அப்போது உண்மை தான் பேசணும் அப்படிங்கிறது எனக்கு பேசிக்காக இயல்பாகவே வரக்கூடியது. நான் தான் பலமுறை சொன்னேன், நீங்கள் வாழ்க்கையில் உண்மையை பேசி நடந்தால் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பேசுவதெல்லாம் உண்மையாக நடந்தே தீரும். உண்மையினுடைய வலிமை அப்படிங்கிறது தான். ஸோ அதை இப்போ இந்த லைஃப்பில் நிறைய இதை பார்க்கும்பொழுது ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், என்னை அறியாமல் சொல்கின்ற பொழுது அது கண்கூடாக நடப்பதை நான் கல்லூரி காலகட்டத்திலேருந்து ரிவ்யூ பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாக்கா அது நடந்துக்கிட்டு இருக்கு. அது அப்படிங்கிறது அதனால் நான் சொல்கிறதெல்லாம் பழிக்கும் அப்படிங்கிறது இல்லை. யார் ஒருவர் மனமறிந்து உண்மையை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாய்மையின் காரணமாக அவர்கள் பேசுவதெல்லாமே உண்மையாக நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சிறிய புரிதல். அதுக்காக அதை சொன்னேன். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது கூட பாசிட்டிவாக ஐ ஆல்வேஸ் யூஸ் த வேர்ட் ஆஃப் பாசிட்டிவ் ஒன்லி. பாசிட்டிவாக தான் வார்த்தைகளை பயன்படுத்தணும். எல்லாரையுமே என்னோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி மற்றவர்களும் சரி பேசும்போதே அதை தான் சொல்லுவேன், இப்படி பேசக்கூடாது, பேசுகிறதே பாசிட்டிவாக சொல்லணும் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் உண்மை பேசும்போது பாசிட்டிவான வார்த்தைகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமானது. அது அதில் ஏன்னாக்கா இந்த மாதிரி சொல்லும்பொழுது ஏற்கனவே சொல்லிட்டேன், விசுவாசிகள் அப்படிங்கும்போது இந்த நம்ம குரூப்ஸ் இருக்கு இல்லையா, இது அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கணும் அப்படிங்கும்போது இதில் இதனுடைய வளர்ச்சியிலும் சப்போஸ் இதில் சில தவறுகள் இருந்தாலும் கூட தவறுகள் ஏற்படும் போது இப்படி திருத்திக் கொள்ளலாம் அப்படின்னும், வளர்ச்சினா இப்படிலாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடும் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒருத்தர் கேட்டாங்க, அப்போனா இது யார் சார் ரொம்ப விசுவாசமாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஜீசஸ் அவ்வளோ பெரிய இடத்துல அந்த இந்த ஆர்கனைசேஷன் உலகம் முழுக்க அதிகமானவர்கள் கிறிஸ்தவர்கள், அதிகமான பர்சன்டேஜ்னா கிறிஸ்தவர்கள்.
அந்த கட்டமைப்புங்கிறது மேலும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த வலுவான எடுத்து செல்லக்கூடிய கட்டமைப்பு அதை விடவும் எதிரியாக இருந்தாலும் அவர்களோடு அன்போடும் இணக்கத்தோடும் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து செல்லக்கூடிய கட்டமைப்பு மிகச்சிறந்த கட்டமைப்பை ஜீசஸே உருவாக்குறார். ஜீசஸே உருவாக்குறார். அதே மாதிரி புத்த மதம் மிகச்சிறந்த அளவில் கொண்டு வரப்பட்டது. இந்து மதம் சரி, இந்து மதம்ங்கிறது யார் கட்டமைத்தாலும் கட்டமைக்கலாம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஏன்னா எல்லா அமைப்புகளினுடைய எல்லா சாராம்சத்தையும் உட்படுத்தி கொண்டது அப்படிங்கிறதுனால அதுக்குன்னு தனி கட்டமைப்பு அப்படிங்கிறது தேவையில்லை. அது வந்து இயல்பாகவே போகக்கூடியது. ஏன்னா எல்லாவற்றையுமே இணைந்தது. இறை எண்டு டு ஓப்பனிங் டு எண்டு வரைக்குமே மிக தெளிவாக சொல்லக்கூடியது. அதில் கட்டமைப்புங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது ஒரு ஒரு ஆர்கனைசேஷனாக தான் கட்டமைப்பு தேவை. பட் இயற்கை அப்படிங்கிறது கொண்டு போகும். ஆனாலும் கூட கருத்தியலாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறங்கிறது அடுத்ததுங்கும்பொழுது ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து ஜீசஸ் வந்து 12 விசுவாசிகளை தேர்ந்தெடுக்கிறார். இந்த 12 விசுவாசிகளுக்கும் எந்த இடத்திலெல்லாம் அவர் செல்கிறாரோ அந்த இடத்துலமே அவர்கள் அழைத்து கொண்டு செல்கிறார். அவருக்கு என்ன ஞான உபதேசம் பிதா அவர்களுக்கு கொடுக்கிறாரோ, பிதா அவருக்கு தெரிவிக்கிறாரோ, அதை அப்படியே அந்த 12 சீடர்களுக்கும் கொடுக்கிறார். நேர் டு நேர். இதுதான் இறையினுடைய ரகசியம், இறையினுடைய தத்துவம், வாழ்வியல் தத்துவம் அப்படிங்கிறதையும் அவருக்கு வந்து அப்புறம் இறக்கும் பொழுதும் அவர் சொல்றார், என்னிடத்தில் நான் இருந்தால் மக்களுக்கு என்ன விதமான சக்தியை கொடுப்பேன், என்ன விதமான ஆற்றலை கொடுக்கின்றேனோ, அவர்களை எப்படி விசுவாசிக்கின்றேனோ அதே தன்மையை என்னிடத்தில் இப்போ பாஸ்டராக இருக்காங்களே அவர்களுக்கும் கிடைப்பதாக அப்படின்னு கடைசியில் கொடுக்குறார். அதனால தான் அவர் இருந்தால் எப்படி வந்து ஒருவருக்கு வந்து நோய் குணமாகிறது, அவர்கள் வேண்டுதல் நடக்குதோ, என்னிடத்தில் அவர் என்ன இருக்கிறானோ அந்த பொசிஷனை அவருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறார். அப்போ அந்த இடத்துல சாதாரண ஒரு பாஸ்டராக இருந்தாலும் கூட ஜீசஸ் சொல்லிருக்காரு, அவருக்கு என்னுடைய அந்த ஆற்றல் போகும் அப்படின்னு இருக்காரு. அவரை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய தத்துவங்கள் எல்லாமே இறை தத்துவத்தை முழுமையாக போதிக்கிறார். அப்படி வளர்க்கப்பட்டவர்கள் 12 பேர் செலக்டிவாக விசுவாசிகளாக வளர்க்கிறார். ஆனால் அப்படி வளர்த்த செலக்டட் விசுவாசிகள் தான் ஒருத்தன் காட்டி கொடுக்குறான். அப்போ விசுவாசிகள்கிட்டையும் ஜாக்கிரதையாக இருக்கணும், அப்படி முழுமையாக நம்ப முடியாது அப்படிங்கிறதையும் ஒரு ஜீசஸ் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம இதில் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு 12 இருக்கிற எல்லாருமே நல்ல விசுவாசிகள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ காலங்காத்தால இத்தனை பேர் உட்காந்துருக்கிறது இல்லையா, அதுவே பெரிய விஷயம். அப்போது ஒரு பற்றுதலும் ஒரு ஈடுபாடும் இந்த வகுப்பில் இருக்கின்றதுனால தான் தொடர்ந்து இத்தனை நாட்கள் வந்து அதிகாலையில் எழுந்து 2 மணி நேரம் தொடர்ச்சியாக கேட்கறது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு உலகளவில் அதிகப்படுத்தி சொல்ல அதிகபட்சம் 1 மணி நேரம் தான், ½ அன் ஹவர் 1 ஹவர். பட் 2 மணி நேரம் அதிகமாக இருந்தாலும் கூட முழுமையாக இருந்து கேட்குறாங்க அப்படின்னா இது புரிதலும் உள்வாங்கிக் கொள்ளுதலும் மேலும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் இருப்பதனால்தான் அத்தனை பேரும் அந்த கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருக்காங்க. உண்மையில் அதற்காக என்னுடைய பணிவான நன்றியை மீண்டும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் நம்ம சொல்லுகின்ற பொழுது நான் சொன்னேன் இல்லையா, நான் ஃபாலோ பண்ணுற அந்த சேனலில் இருக்கும் பொழுது கேமராமேன் சொன்னேன் இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ரோக்ராம் எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னதில் அந்த கேமராமேன் இப்போ வந்து ஃபாரினில் இருக்காப்புல, ஏற்கனவே வீடு வாங்கிட்டாப்புல. அப்போது கார் வாங்கிட்டெல்லாம் சொன்னாப்புல. வீடு வாங்கினப்போ கிரகப்பிரவேசத்திற்கு நான் போயிருந்தேன். சென்னையில் வீடு வாங்கியிருக்காப்புல. அதே மாதிரி என்னோட அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் சன் டிவியில் வந்து 2 பேருமே சீரியல் ஹெட்டு ஒருத்தர், அசிஸ்டண்ட்டு. அது மாதிரி மற்ற துறையில் இருக்காங்க. இது வந்து சேனல் இல்லாமல் திரைத்துறையில் இருக்கும் அரசியலில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளிலும் இருக்கிறாங்க. ஏன்னா நான் உருவாக்கியவர்கள் அப்படிங்கல, முதல்ல அவங்களுக்கு பேசவே வராது. நான் அதிகமாக எப்படி செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்பெஷலைஸ்டுன்னா டாப் லெவல் பீப்புளுங்கிறது இன்டர்வியூவாகவும் டெய்லி டிஸ்கஷனுக்காக இருக்கும்போது புதிதாக ஆர்வமுள்ள ஒருத்தர் எல்லா துறைகளிலும் எல்லா கட்சியிலிருந்து புதுசாக பேசுகிறவங்கள்ட்ட நான் ட்ரெயினை பிடித்தி பண்ணின நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்காங்க. அவங்க பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அதேமாதிரி மற்ற ஐடி துறைகளிலும் சரி, கம்ப்யூட்டர்ஸ்லாம். அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா காலமான பிறகு அப்பாவோட பேரில் ட்ரஸ்ட்டு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அது மாதிரி முதியோர் இல்லம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த இதில் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதும், இந்த ட்ரஸ்ட்டு சார்பாக வேலைவாய்ப்பு கொடுக்கின்ற பொழுதும் பள்ளி கல்லூரிகளுக்கு இலவசமாக அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது உனக்கு செய்யணும் அப்படிங்கும்போது அதற்கு பதிலாக அவர்களை ஸ்கூலில் சேர்க்கறது, அந்த மாதிரி விஷயத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் எல்லாமே அதில் வந்து பலர் வந்து இப்போ நான் இருக்கின்ற நிலைமையை விட
பொருளாதாரத்திலையும் மற்றவர்களால் மதிக்கப்படுவதிலையும் அந்தஸ்திலையும் உயர்ந்திருக்கிறாங்க. பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறாங்க. ஸ்டேட்டஸில் பெரிய லெவலில் உயர்ந்திருக்காங்க. அது மகிழ்ச்சிகரமானது. அது என்கிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை. உண்மையில் யார் ஒருவன் தான் வேலை பார்க்கின்ற இடத்தில் வேலையின் மீது விசுவாசம், வேலை ஆள் கிடையாது, அதில் லீடர்ஸ் கிடையாது, அந்த வேலையின் மீது புரிதலோடு விசுவாசத்தோடு பணியாற்றுகின்றார்களோ அவர்கள் நிச்சயம் தன்னுடைய வாழ்வில் உயர்ந்த நிலையில் அடைவார்கள் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சிறிய புரிதல். அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். அப்போது அந்த விசுவாசம் என்கின்ற பொழுது இந்த இந்த பர்டிகுலர் ஒரு தீம் இருக்குது அப்படின்னா இதை எடுத்துக்கிட்டு அதில் தனக்கு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு இது ஞானதானம்ங்கிறது மிகச்சிறிய விஷயம். இது மற்றவர்கள் எடுத்து செல்றது இருக்கு இல்லையா, அது மிகவும் முக்கியமானதாக நான் கருதுகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டு போகிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியானது. அதில் நான் சொல்கிறது ரொம்ப பேர் சொன்னாங்க சயின்டிஃபிக்காக போகிறீங்க, ரொம்ப ட்ரையாகவும் இருக்குது அப்படின்னா, அதில் மேக்சிமம் எந்த அளவுக்கு எளிமையாக புரிந்து கொள்ள முடியுமோ அப்படி முயற்சி பண்ணுறேன். ஆனால் அந்த அறிவியலின் தன்மையிலிருந்து நான் ஒருபோதும் மாறுவது இல்லை, மாறவும் மாட்டேன். ஏன் அதில் நான் விடாப்பிடியாக இருக்கிறதுக்கு காரணம் என்றால், இந்த உலகத்திற்கு அறிவியலையும் ஆன்மீகத்தையும் விவசாயத்தையும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்வியல் கலையை கற்றுக் கொடுத்தவன் தமிழன். தமிழன் அப்படிங்கிறதுக்காகவோ தமிழில் பேசுகிறதுக்காகவோ இல்லையா, வரலாற்று பூர்வமாகவும் புராணம் சொல்லலை, வரலாற்று பூர்வமாகவும் அறிவியல் ஆய்வு கூறுகளின் அடிப்படையிலும் அந்த ஆய்வின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஏனென்றால் ஒரு செய்தியை எடுத்துகிட்டு போகிறது இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போகிறதும் அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதும் ஒரு புதிய செய்திகள் கொடுப்பதும் ஆன்மீகத்தில் கடவுளை 1 to 1 பேசினவங்க அப்படிங்கிறதுல ஔவையார் இவங்கெல்லாம் சிவனுக்கும் முருகனுக்கும் நடுவில் இவங்க பஞ்சாயத்து வச்சு கடவுளுக்கு பிரச்சனை வரும்போது நம்மால் பஞ்சாயத்தை சரி பண்ணி கூட்டிகிட்டு போன வரலாறுலாம் நிறைய இருக்குது. அதுக்கான பாடல்கள் இருக்குது. எளிமையாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் பாடல்கள் அனைத்திலுமே அறிவியல் இருக்குது. அப்படிப்பட்ட உயர்ந்த தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் கலை, ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் கலைங்கிறது ஆன்மீகத்தின் பெயரால் மாற்றப்பட்டது. தமிழர்கள் அறிவியலை மறந்துட்டு இப்படின்னா கும்பிட்டா வரணும் டோட்டலாக மாறி அறிவியலையும் ஆன்மீகத்தையும் மறந்து தன்னிலை மாறி இருக்கின்ற பொழுது பல இடங்களில் தன்னுடைய இருப்பை இழந்திருக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஈழத்தினுடைய இழப்பு அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணம் அரசியல் காரணம் வேறு, அதை நம்ம இப்போ பேச வேண்டாம். பட் ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பிகாஸ் வி ஆர் இன் த ஹியூமன் பீயிங் ட்ரெஸ். நம்ம ஆன்மீகத்தை தெரிந்து கொண்டாலும் அடிப்படையில் அரசியல் சமூகம் வாழ்வியல் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதை பற்றியான ஒரு புரிதல் நிச்சயமாக இருக்கணும். ஸோ அந்த ட்ராக் வேணாம். பட் இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகத்தை அறிவியலின் மூலமாக கட்டமைத்த தமிழன் ஆன்மீகத்தால் பாதிக்கப்படுகிறார் அப்படிங்கும்போது வருத்தமாக இருக்குது. அதனால் அறிவியலின் கைகொண்டு பார்க்கின்ற பொழுது இது பேசிக்காக தமிழர்கள் வாழ்வியல் அப்படி தான் நடத்திருக்காங்க. அப்போ அதை எடுத்துக்கிட்டு சாராம்சமாக அப்படி தான் போகிறது. அந்த ஒரு டூல் கொடுத்துட்டு உண்மையில் இந்த நாகரிகம் என்பது வழிபாட்டு முறை என்பது அடிப்படையில் எல்லாருக்குமானது, வேணும் அப்படிங்கிறதுக்காக இறை வழிபாடுங்கிறது நம்ம ஒவ்வொரு இப்போ இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கே தான் கும்பிடணும், இப்படி தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸேஷனில் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் இறையோடு அந்த ஆன்மீக உணர்வோடு அதிலே ஒன்றி கலக்கின்ற போது இதுக்குன்னு ஒரு தனியாக செய்ய வேண்டியது. இப்போ சாப்பிட்றாங்கன்னா கூட அந்த ஓப்பனிங்கில் அதிகமாகலாம் ப்ரேயர்லாம் என்ன, இறைவா எப்போ சொன்னாலும் பாவத்தின் அடிப்படையில் தான் பிறவா இறைவா நான் செய்த பாவங்களை மன்னிகள், இந்த நேரத்தில் இந்த உணவு கொடுத்தமைக்கு நன்றி. அப்போது ஒரே ஷார்ட், ஒரு செகண்ட், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எந்த செயலை செஞ்சாலும் தன்னுடைய பாவங்களை நான் அப்படி பண்ணுவேன். ஏதாவது ஒரு பண்ணேன்னா ஒரு செகண்டு தான். அதுக்குன்னு ப்ரேயர் வச்சுக்கிட்டு பக்கம் நம்ம படிச்சுட்டு இருந்தால் இது மறந்துடும், இல்லை அது மறந்துடும். ஸோ ஒரு ஷார்ட், எடுத்த உடனே பாவங்களை மன்னிங்கள், இது சிறப்பாக இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, இது சிறப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு. ஒரே வேர்டு தான், ஒரு வேர்ட், ஒரு 5 செகண்டுக்குள்ள ஒரு தியானம். அப்போ எதை செய்யாலும் செய்கின்ற பொழுது இதற்காக நீங்கள் தனியாக ஒன்றை ஒதுக்க வேண்டியதில்லை. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஆன்மீகமாக மாறி இறையர்களோடு மாறுகின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் எது செய்தாலுமே இறை உணர்வோடு இறைவனோடே செய்யக்கூடிய சூழல் வருகின்ற பொழுது அப்போ எந்த சூழலையும் தப்பு செய்ய மாட்டீங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன, ஏன்னா மற்ற எந்த விஷயத்தில் தவறு செய்தாலும் மற்றவர்கள் ஏமாற்றப்பட்டாலும் ஏமாந்தாலும் ஆன்மீகம் என்பதில் எந்த தவறும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல என் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து உறுதியாக இருக்கேன். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்பொழுது அப்போ தான் நான் இது பற்றிய நிறைய செய்திகள் ஆன்மீக தொடர்பாகவும்
அது அறிவியல் சார்ந்து ஒரு சக்தி என்பதையும் ஒரு ஆற்றல் என்பதையும் மனத்தெளிவையும் எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அதற்கு கோயில்கள் எப்படி உறுதுணையாக இருக்கிறது, அதை எப்படி மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது, அதில் எப்படி மக்கள் அதிலிருந்து விலகி பிளண்ட்டாக போய் கும்பிடுறது, கும்பிட்டா கடவுள் வந்து கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி வெறும் உடல் அளவில் போய் கும்பிட்டு வேண்டிட்டு அப்படியே வர்றதுக்காக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற இதில் புரிந்ததுனால திரும்பவும் சொல்கிறேன். அப்போது நான் வந்து அப்போது அந்த கூட புது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடக்கின்ற போது கும்பாபிஷேகம் குடமுழுக்கு, அந்த குடமுழுக்கு எடுப்பது ஓப்பனிங் ஷாட்டில் 10 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். ஏன் வந்து கோயில்கள் கட்டப்படுகிறது, அதில் ஆற்றல் எப்படி சேமிக்கப்படுகிறது, சேமிக்கப்பட்ட ஆற்றலை எப்படி மனிதர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு கோயிலுக்கு செல்கின்ற பொழுது எப்படி வணங்க வேண்டும், வணங்குவதன் மூலமாக என்ன மாற்றம் நிகழ்கிறது அப்படிங்கிற ஷார்ட்ஸ் பேசிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு 4 பேரை பேச ஆரம்பித்தேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் இந்த மாதிரிலாம் பேச மாட்டோம், குத்து மதிப்பாக மந்திரம் சொல்லிட்டு அதுக்கு அப்படி தான் சொல்லணும், நீ மந்திரம் சொல்லலாம், ஆனால் அதுக்கு அர்த்தம் சொல்லணும், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும்னு ஒரு 2 காசுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த இடத்துக்கு அவங்க வர முடியல. ஏன்னா அவங்க வந்து ஒரு மந்திரம் சொல்லி இப்படி இருக்கணும், ஒரு சிலர் வந்து அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அப்போது நான் எனக்கு தெரியும் இந்த கேள்வி கேட்டால் இந்த இடத்துல வர இப்படி தான் இவங்க பேசுவாங்க அப்படிங்கிறது. பட் அவர் சொன்ன அது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதற்கான விளக்கம் சொல்லுங்கள். ஒரு கடவுள் இருக்கு, அப்போது சப்தக்கன்னிகள் அந்த கட்டடத்தில் வைக்கப்பட்டுள்ள சப்தக்கன்னிகள் இருக்குது, ஒரு சிலையும் வச்சுருந்தாங்க. அது முன்னாடியே ஷார்ட்ஸ் எனக்கு தெரியும். அப்போது ஒரு ஷார்ட்ஸுக்கும் இது என்ன சொல்ல வருகிறது, இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேசிட்டு, அதிலும் அப்போ சூளம் வைக்கிறது இல்லையா, சூளம் வைக்கிறது, அதை பிடிக்கிறது எந்த டயத்தில் நீங்கள் முன்னும் அதில் தமிழர்களில் பொதுவாகவே ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே சொல்லப்பட்ட கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அலாதியானது, முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தது. எந்த மத ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அது நம்ம புரிந்து கொள்வதில் எனக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நான் அதை நடத்துக்கிறேன். அப்போ சொல்லும்பொழுது அதாவது தமிழில் வந்து 12 மாதங்களை வந்து 6 ஆறாக பிரிச்சுக்கிறாங்க. 12 இளவேநீர் காலம், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி இப்படிங்கிறத 6ஆக பிரித்து அதை 2 மாதமாக இருந்து அதை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 4 பருவ காலங்களாக நம்ம சொல்கிறோம். அதாவது வின்டர், ஸ்ப்ரிங்க்கு, சம்மர், ஆட்டம் அப்படின்னு சொல்லி ரெய்னிங் சீசன்ஸ் இந்த 4ஆக பிரிக்கிறாங்க. சப்போஸ் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துகிற இந்த 4 வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் அதாவது 12 மாதங்களை 4 பருவ காலங்களாக பிரிச்சுட்டு 4னா ஒரு பருவ காலத்துக்கு 3 மாதங்களாக பிரிச்சிடறோம். பிரிக்கின்ற பொழுது அதில் சூரியன் எப்படி இருக்கிறது, வெப்பம், அப்போது காற்று எப்படி அடிக்கிறது, மண்ணினுடைய தன்மை எப்படி இருக்கிறது, ஆகாயத்தினுடைய சக்தி எப்படி கிடைக்கிறது, இந்த பஞ்சபூத சக்திகள் 12 மாதத்தில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன். அப்போது ஜூன் 3ஆம் தேதி வந்து சூரியனுக்கு மிக அருகில் 147 மில்லியன் கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட பூமி இருக்குது. கிட்டக்க இருக்கிறது. அதுமாதிரி ரொம்ப தூரமாக இருக்கிறது ஜனவரி 3 பக்கத்தில் இருக்குது. அதான் சூரியன் அந்த சித்திரை மாதம் கிட்டத்தட்ட ஜனவரி 3ஆம் தேதிங்கிறது சூரியனுக்கு அருகில் பூமி இருக்கிறது. ஜூலை 3ஆம் தேதி, ஜனவரி 3, ஜூலை 3ஆம் தேதி சூரியனிலிருந்து மிக நீண்ட தூரத்தில் பூமி இருக்குது, 152 மில்லி கிலோமீட்டர். அப்போது இந்த சூரியனுக்கு அருகில் இருக்கின்ற பொழுது அதனுடைய வெப்பத்தினுடைய தன்மையும், தூரத்தில் இருக்கும்போது வெப்பத்தினுடைய தன்மையும், இதை பொறுத்து தான் ஒரு மண்ணினுடைய தன்மை அமைகிறது. அந்த மண்ணினுடைய தன்மை எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் விவசாயம் செய்யப்படுகிறது, அதை பொறுத்து தான் தாவரங்கள் வளர்கிறது, அதை எடுத்து தான் தாவரங்கள் வளர்கிறது. இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா, எந்தெந்த சூழலில் எப்படி வந்து நோய்கள் வருகிறது, என்ன ஒரு மனநிலை இருக்கிறது உள்பட சொல்ல முடியும். இப்போ குளிர்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா வின்டர் சீசன், ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த டைமிங்லங்கிறது அதிகமாக எந்த மாதிரியான நோய்கள் வருதுன்னா கோல்டு, காஃப், நிமோனியா, ஆஸ்மா, சுவாச பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும். அப்போது இந்த சுவாச பாதிப்புகள் அதிகமாக ஏற்படுகின்ற இந்த காலகட்டத்தில் மண்ணில் வளர்கின்ற பயிர்கள் இருக்கிற தாவரங்கள் இதை சரி செய்யக்கூடியதாக அந்த பயிர்கள் இருக்கும். அதே மாதிரி வசந்த காலம் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங், தை, மாசி, பங்குனி, இதில் வந்து அரிப்பு, அலர்ஜி, தும்மல் இது தொடர்பான நோய்கள் வரும்.
அதே மாதிரி கோடை காலம், கோடை காலங்கிறது சம்மர், அது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் வந்து சித்திரை வைகாசி ஆனி, இதில் வந்து ஸ்கின் ஸ்டமக்கு ஹீட் சம்மந்தப்பட்ட, கேஸ்ட்ரல் சம்மந்தப்பட்ட, இன்னும் டீப்பாக சொல்லணும்னா இந்த 3 மாதத்தில் ஒரு ஒரு நோய் வந்து திடீர்னு வர்றதில்ல. அந்த இருக்குன்னா இப்போ ஹீட் சம்மந்தப்பட்ட நோய் ஒருத்தருக்கு வருதுன்னா அது 12 மாதத்தில் எப்போ வேணாலும் வரலாம். ஆனால் அதுக்கு அடிப்படை பேஸ் இருக்கு இல்லையா, அந்த எப்போ வருதுன்னாக்க கோடை காலத்தில் ஆரம்பிக்கும். ஹீட் தொடர்பான இதுன்னா மேபி மற்ற மாதத்துல ஒரு அதுக்கப்புறம் 6 மாதம் 8 மாதம் கழிச்சு கூட அதுக்கான பிரச்சனைகள் வெளிப்படலாம். ஆனால் அது தொடர்பான நோய் வருதுன்னா அந்த அந்த டயத்தில் தான் வரும், கோடை காலத்தில் வரும். அது அது எப்படி சொல்கிறாங்கன்னா பித்தம், அந்த இடத்துல பித்தம் வந்து அதிகரிக்கும். பித்தம் உடனே ரியாக்ட் கிடையாது. உடலினுடைய அந்த வலுவான சத்து, எந்த அளவுக்கு சத்து இருக்குன்னு ஒன்று இருக்கு, ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன். இறந்து போகிற செத்து போயிடுறாங்க அப்படின்பாங்க இல்லையா, அதை செத்து போகிறதுங்கிற வார்த்தை எப்படின்னா சத்து போனால் செத்து போகிறது அப்படிங்கிறது மாற்றப்பட்டது. அப்போது உடலில் ஏற்படுகின்ற நம்ம ஏற்றுக்கொள்கின்ற சத்தான உணவுகள் நம்மை உயிர்ப்புடன், உயிருடன் இல்லை உயிர்ப்புடன், உயிருடனும் உயிர்ப்புடனும் வாழ வைக்கிறது. எந்த அளவிற்கு மிகச் சரியான ஊட்டச்சத்தை கால நிலைக்கேற்ப ஒருவர் எடுத்துக்கொள்கிறாரோ அதற்கு தகுந்தாற் போன்று அவர்களுடைய மனநிலையில் மாற்றம் வரும். அப்போ நீங்கள் இப்போ சொல்கிறாங்களே இல்லை மெடிடேஷன் பண்ண, மெடிடேஷன் டைரெக்டாக மெடிடேஷன்ஸில் என்ட்ரி ஆக முடியாது, பண்ணலாம். பட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து சித்த நிலை, சார் சொன்னாங்க இல்லையா அன்னைக்கு, இது மாதிரி சித்தர்கள் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ஞான நிலையை அடையக்கூடியவர்கள் எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் அப்படின்னு இருக்கு. அது என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணுங்கிற பேசிஸ்னா எந்த கால சூழலில் என்ன பயிர்கள் விளைகிறதோ அதை தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா எந்த ஊட்டச்சத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோடை காலம் இருக்குன்னா சம்மர் சீசனில் நிறைய ஸ்வெட்டிங் இருக்கும். ஸ்வெட்டிங் இருக்கும்போது உடலிலிருந்து நிறைய எல்லா காலகட்டத்திலுமே வெளியேறும். நம்ம உடலில் இருக்க ரத்தம் வெளியேற்றிருக்கும். அந்த ரத்தத்தில் இருந்து வெளியேறக்கூட வியர்வை மூலமாகவோ மற்றவற்றின் மூலமாகவோ கழிவுகள் மூலமாகவோ வெளியேற்றப்படுகின்ற பொழுது சில சத்துக்களும் வெளியேற்றப்படுகிறது. நம் உடலில் எந்த பருவ காலத்தில் என்ன சத்துக்கள் வெளியேற்றப்படுகிறதோ அந்த சத்துக்களை அப்போது காலகட்டத்தில் கால பருவ சூழலில் விளைகின்ற பழங்கள் காய்கறிகள் அதெல்லாமே கொடுத்துரும். அது பழம் காய்கறிகள் அதிகமாக சேர்க்கறதுன்னா இப்போ நார்மலாக இப்போ நெல்லுலாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, எல்லா நெல்லுமே எப்போதுமே அதனுடைய சத்துக்கள் ஒரே மாதிரியே இருக்காது. ஒவ்வொரு முறை விளைகின்ற பொழுதும் ஒவ்வொரு நெல்லுக்குமான அந்த தன்மை மாறும். அந்த தன்மை மாறும் அப்படிங்கிறத நான் டீகோடாக சொல்கிறதுனா, நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணாக்க அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு ஃபேட்டு சம்திங் லைக் தட், அதில் என்னென்ன இருக்கோ அதில் அது கரெக்டாக இருக்கும். மேபி பர்சன்டேஜ் கொஞ்சம் மாறலாம். நான் சொல்கிற அந்த டீகோட் பண்ணி சொல்கிறது என்னென்னா, ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாத பித்த கபம் அப்படிங்கிற 3ஆல் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றானோ அதே மாதிரி பயிர்கள் இருக்கு இல்லையா, பயிர்கள் பழம் காய்கறிகள், அந்த பயிர் பழம் காய்கறிகளுக்கும் வாத பித்த கபம், அது அதனுடைய சிலது சூட்டை கொடுக்கும், சிலது குளிர்ச்சியை கொடுக்கும், வாயு அதிகப்படுத்தும், இந்த மாதிரி அது எல்லாத்துக்கும் தெரியும். அது எது எந்தெந்த காலகட்டத்தில் வளர்றதோ, ஒரே பயிர் வெவ்வேறு சூழலில் வளர்கின்ற பொழுது அதனுடைய தன்மை மாறும். இந்த தன்மை மாறுவதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கொள்கின்றதை பொறுத்தும் உங்களுடைய உடலில் மாற்றம் ஏற்படும், மனதில் மாற்றம் ஏற்படும். இது ரொம்ப முக்கியம். உடலில் மனதிலும் மாற்றம் ஏற்படும். அப்போ கோடை காலத்தில் இருக்கும்போது ஸ்கின் ப்ராப்ளம், அது மழை காலத்தில் ரெயின் சீசனில் வரும்பொழுது அது வந்து டெங்கு, டைஃபாய்டு, ரெஸ்பிரேஷன்ஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து மழை காலத்தில் வருது. அப்போது நான் இந்த இடத்துல தான் வந்து நான் டீகோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அறிவியலையும் ஆன்மீகத்தில் அறிவியலை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த இடம். அப்போது ஒரு ஒரு சூழலிலும் ஒரு ஒரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பருவநிலை சார்ந்து கடவுள் வணங்கப்படுகிறார். இப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை. இப்போ சத்துனா எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறது தமிழ் மரபில் சொல்லப்பட்டிருக்கிறது. சித்திரை வயசு ஒரு மாதத்திலே 12 மாதத்திற்கும் 12 கடவுள்கள். அப்போ எந்தெந்த இடத்துல இருக்காங்க, மலைப்பகுதியில், கடல் சார்ந்த பகுதி, நிலம், மணல், இந்த மாதிரி 4 நிலப்பரப்புகளை சார்ந்ததில் அதுக்குன்னு ஒரு கடவுள் வச்சுருக்காங்க. அப்போ அந்த கடவுளுடைய தன்மை எப்படி இருக்குது, அவர்களுக்கு படைக்கப்படுகின்ற பொருள், அதான் நான் சொல்கிறேன். கடவுள் முக்கியமாக படைக்கின்ற பொருள், ஏன் அதை படைக்கிறார்கள், அதை படைப்பதன் மூலமாக என்ன கிடைக்கிறது, அதை படைக்கிறது கடவுள் எடுத்துல படைச்சிட்டு இவங்க தானே சாப்பிட்றாங்க. அப்போ சாப்பிடுகின்ற பொழுது ஏன் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான டிகோட் பண்ணுறதுல ஆடி மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 12 மாதத்தையும் சொல்ல முடியும். அந்த 12 மாதத்துலேயும் எப்பப்போ எந்தெந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது இப்போ ரொம்ப பேர் என்னென்னா
மாம்பழ சீசனில் மட்டும் மாம்பழம் தேவையில்ல, வருஷம் ஃபுல்லாக மாம்பழம் எடுக்க கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுறாங்களே, அது தப்பு. எந்த காலகட்டத்தில் எந்த உணவு பயிரிடப்பட்டு எடுக்கிறதோ அதை அந்த கால பருவநிலையில் மட்டும்தான் சாப்பிடணும். ஏன்னா அதற்கு தேவையான உடலில் என்ன குறைகிறதோ அதுக்கு தேவையான சத்துக்களை அந்த பழம் கொடுக்கும். பழம் காய்கறி அந்த சூழலில் வளரக்கூடியதில் தான் கொடுக்கும். அப்போது மாம்பழ சீசன் இருக்கும். ஒன்று ஒன்று பழங்கள் வளர்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பழம் எந்த பழம் எந்த சீசனில் விளையுதோ அந்த பழத்தை அந்த சீசனில் தான் சாப்பிடணும், மற்ற சீசனில் சாப்பிடக்கூடாது. அது வந்து சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவம்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்து மாறுது அப்படின்னா, இப்போ ஆடி மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்கன்னா, இப்போ ரொம்ப பேர் சொல்கிறாங்க இல்லையா, 12 மாதம் இருக்குது. 12 மாதத்தில் கிட்டத்தட்ட ஜவுளி ஸ்டோர்லாம் போடுறாங்க. ஆடி தள்ளுபடி ஆடி தள்ளுபடின்றாங்க. ஏன் ஆவணி தள்ளுபடி, சித்திரை தள்ளுபடி, வைகாசி தள்ளுபடி இப்படி பண்ணலாம் இல்லையா? ஏன் வந்து ஆடி தள்ளுபடின்னு வைக்கிறாங்க? மற்றதுல ஏன் தள்ளுபடி இல்லை? மற்றதுல தள்ளுபடின்னு கொடுத்தா எப்போ கொடுத்தாலும் தானே வாங்க போகிறான். ஏன் ஆடி தள்ளுபடின்னு கொடுக்குறாங்க தெரியுமா? இருக்காது? தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சிலர் தியான நிலையிலும் சிலர் தூக்கி மோஸ்ட்லி சார் தள்ளுபடினா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு, எனக்கு மேபி இதுல வேற கருத்து இருக்கலாம். அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டோர் ஆயிடும் இல்லையா, அந்த ஓல்டு ஸ்டாக் அனுப்புறதுக்காக அவங்க ஒரு சேல், அது ஆஃபர் கொடுத்தா எல்லாரும் வருவாங்க. நெக்ஸ்ட் இயருக்கு அது புது ஸ்டாக் போடுறதுக்காக அது மாதிரி பண்ணுவாங்க. செம சூப்பர். நான் கேட்டது அதுதான் கரெக்ட். நீ சொல்றது ஸ்டாக் இருக்கு, அதை சேல்ஸ் பண்ணும், அதுதான் தள்ளுபடியில் எப்படியாவது தள்ளி விட்டுறலாங்கிறதான் தள்ளுபடி. ரைட்டு. அது நான் என்ன சொல்றேன், ஏன் ஆடியில் வைக்கிறாங்க? ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, சித்திரை தள்ளுபடி இப்படி இருக்கலாமே. வருஷத்துக்கு அந்த மாதிரி சார் 2 டைம் வைப்பாங்க சார். ஆடி இன்னொரு சொல்லுங்க. மந்த்தும் அந்த மாதிரி வைப்பாங்க. குழந்தை நாங்க போறது இல்ல, அதனால எனக்கு தெரியல. எதுக்கு வம்பு? ஏன்னா இந்த ரீசன் தெரியும். என் ஹஸ்பண்ட் அதான் சொல்லுவாரு, 1000 ரூபாய் கொடுத்து ஒரு புடவை ஒழுங்கா வாங்கினாலும் நல்லா இருக்கும், நீங்க 100 ரூபாய் கொடுத்து 2 சாரி 3 சாரி இப்படிலாம் வாங்கினா அது கிழிஞ்சுதான் போகும் அப்படின்னு வெரி சொல்லுவாரு. குட். மாரியம்மன் கோவில் திருவிழா நடக்கும். ரைட், ஓகே. ரைட், அந்த இடத்துக்கு ஒரு ஆடி மாசத்துக்கு நான் வர்றேன். ரைட், ஓகே. குழந்தை குபேரவேல் சொல்லுங்க. சார், நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப விவசாயத்துல பாத்தீங்கன்னா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஆடி மாசத்துக்கு முன்னாடி அதுக்கு அந்த ஆடிக்கு அப்புறம் விளைஞ்சதெல்லாம் வந்துட்டு அப்போதைக்குதான் வந்து அது முடியும். ஆடி மாசத்துக்கு முன்னாடி முடியும், மறுபடியும் புது விளைச்சல் ஸ்டார்ட் ஆகும். மேபி அதுவா ரீசனா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆடி தள்ளுபடின்னு வேற சொல்றது. ஏதோ ஆடிக்கும் அமாவாசைக்கு சம்மந்தம் இருக்கு, அறுவடைக்கும் ஓகே. சம்மந்தம் இருக்குன்றீங்க இல்லையா? ஆமா. கரெக்ட், ஓகே, ரைட். நன்றி, புரிதலுக்கு நன்றி. அதுதான் இந்த இடத்தில் மாதங்களை பற்றியும், மாதங்கள் எப்படி செயல்படுகிறது, மாதத்தை எப்படி சிறப்பாக செயல்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற தமிழர்களுடைய இந்த நாகரிகம் இருக்கு இல்லையா? வாழ்வியல் என்பது விவசாயத்தை சார்ந்து இருக்கிறது. இப்போ ஆடியில் வந்து ஆடி மாதத்தினுடைய கேரக்டர் ஒவ்வொரு இந்த 4 பருவகாலம் இருக்கு இல்லையா, அதனுடைய கேரக்டர் நீங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னாக்க, ஆடி மாதத்தில் காற்றடிக்கும், மழை, குளிர்ச்சி ப்ளஸ் காற்று பயங்கரமாக அடிக்கும். அந்த ஆடி காற்றுல அம்மியும் பரப்புமாங்க இல்லையா, காற்று அதிகமாக அடிக்கும். காற்று அதிகமாக அடிக்கின்ற பொழுது, குளிர்ச்சியாக இருக்கின்ற பொழுது மற்ற நாட்களை விட ஆடி மாதத்தில் அதிகமாக நோய்கள் பரவும். அதே மாதிரி விவசாயங்கிறது குறைந்திருக்கும், அனைத்துமே குறைந்திருக்கிறோம். அதனால தான் ஆடி மாதத்தில் வர்ற பிரச்சனைகள் பற்றி நோயும் காற்றும் அதிகமாக இருக்கும். வெப்பம், நோய், இது அதாவது நோய் சம்பந்தப்பட்டது அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போது அந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுனாக்க, நோய் வந்து காற்றின் மூலமாக மிக வேகமாக பரவும் பொழுது, இப்போ பயிர்லாம் விளையுதுங்கும் போது ஆடி ஆவணி பட்டத்தில் வரும்போது, இப்போ விளைக்கும் பொழுது ஆடிப்பட்டம் தேடி விளங்குறான். இங்கே விதைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் 6 மாதத்துக்கு பிறகு ஆடி ஆவணி பட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தையில் அறுவடையாகும். தையில் ஃபினான்ஷியலாக அறுவடை செஞ்சு அவங்களுக்கு பொருளாதார நிலை உயர்வாக இருக்கும். ஓகேவா? அப்போது ஆடி மாதத்தில் அறுவடையெல்லாம் அங்கே இருக்கும். அப்போ சாப்பிட்டு சேமித்து வச்சுருக்கவங்க தான் ஓரளவுக்கு சர்வை பண்ண முடியும். அப்போது சாப்பிட்டு திரும்ப வரும்போது இங்கே அடுத்ததில் ட்ரை ஆகிடும். ஆடி மாதத்தில் உணவு பண்டங்களுடைய தன்மை, உணவு பண்டங்கள் இருந்து குறைஞ்சி போயிடும். சாப்பிட சாப்பிட அங்கே ட்ரை ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் விளைய வச்சு தான் திரும்ப எடுக்கணும். அப்போது ஆடி மாதத்தில் அந்த காலத்தில் வந்து உணவுப் பொருளுக்கு குறைபாடு இருக்கும், பஞ்சம் இருக்கும், பசிப்பட்டினி அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்தது ஆடி மாதத்தில். இன்னொன்று, நோய்கள் அதிகமாக பரவுனது. ஸோ ரெண்டையுமே ஒன்றா கோயின்சைட் பண்ணி அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அதனால தான் அந்த கூழ் ஊத்துற இது வச்சுருந்தாங்க.
ஏன் கம்பு, கேழ்வரகு ஊற்றப்படுகிறது, வேப்பிலை வைக்கப்படுகிறது, குறிப்பாக மஞ்சள் வைக்கப்படுகிறது. மஞ்சள், கேழ்வரகு சாப்பிட்றது இது மஞ்சள் வச்சுருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒன்று ஒன்று. அதில் மஞ்சள் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? குக்குமி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் அதில் இருக்கும். அதுதான் உடலுக்கு ஒரு மிக மிக முக்கியமானது. இப்போ இந்த பேக்கெட்டில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வாங்குறதுல மேக்ஸிமம் பொடி பண்ணுறது எல்லாமே அந்த குக்குமி எடுத்துகிட்டு போடுறதாக சொல்லப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சது உண்மை. அதை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் டைரெக்டாக மஞ்சள் வாங்கி தான் அரைச்சி தான் பண்ணணும் அதை. அப்போ மஞ்சள் வைக்கின்ற பொழுது அது எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறது, எல்லாமே பயன்படுத்தப்படுகின்ற அந்த கூழ் ஊத்துறது, அந்த 12 மாதங்களுக்கும் கடவுளை எப்படி வழிபாடு இருக்குல்ல, அது பியூர் சயின்ஸ். பியூர் சயின்ஸ். நீங்கள் கரெக்டாக அதை மட்டுமே, அதனால கடவுள் உங்களுக்கு பிடிக்குது இல்லை, கும்பிடுறோம் இல்லை, அதை தாண்டி கடவுள் வழிபாட்டு முறையை நீங்கள் சரியாக பயன்படுத்தி வரும்பொழுது முற்றிலுமாக நோயிலிருந்து வெளியே வரலாம். 100% டிசீஸ்லேருந்து வெளில வரலாம். அவர்கள் எந்தெந்த இதுக்கு அதுக்கு தான் ஒன்று ஒன்றுக்கு ஸ்பெஷலைஸ்டு ஃபுட்டு வச்சுருப்பாங்க, உணவு முறைகள் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த உணவு முறை சார்ந்ததில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த தள்ளுபடி சொல்லிடுறேன். தள்ளுபடினா அப்போது விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் பொருளாதாரம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ எப்போ வேணாலும் யார் வேணாலும் வாங்குவாங்க. அப்போது ஆடி மாதத்தில் அப்போ சேல்ஸ் பண்ணுறவன் இருக்கா இல்லையா, அவனுக்கு வந்து ஒன்றுமே கையில் கிடைக்காது, எதுவுமே இருக்காது. அதனால் இருக்கிறது என்ன பண்ணால், இருக்கிறத தள்ளி விடுறதுல குறைஞ்சபட்சம் ஏதாவது இருக்கிறதையாவது கொடுத்துட்டு வாங்கிக்கிங்க அப்படின்னு தள்ளுபடி விலையில் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில். இப்போது 10 ரூபா ஒரு பொருள் இருக்குன்னா 8 ரூபாய்க்கு உன் கையில் கிடைச்சது கொடு, சரி தள்ளுபடியில் கொடுத்துறேன்னு ஸ்டாக்கு சேல்ஸ் பண்ணுறதுங்கிற ஸ்டாக் எல்லா காலகட்டத்திலையுமே இருக்கும். ஆடியிலும் மட்டும் சித்திரையிலையும் ஸ்டாக் இருக்கும், எப்பயும் வைக்க முடியும். பட்டு அவங்க வந்து சர்வை பண்ணணும். ஒரு பொருள் விற்கிறாங்களே, அவங்க சர்வை பண்ணணுங்கும்பொழுது அவங்க வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட வசதி இருக்காது. அப்படிங்கும்போது அப்போ குறைச்சாங்க. அப்போது சரி தள்ளுபடியிலையாவது கொடுக்குறோம் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற ஆரம்ப காலகட்டம் அடிப்படை ஆடியில் அப்போ ஆரம்பித்தது. பொருளாதார பாதிப்பில் இருக்கின்ற மக்களுக்கு பொருள் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஆடி தள்ளுபடிங்கிறது. இப்போ வந்து அதை பிடிச்சிக்கிட்டாங்க. எல்லா ஸ்டாக்கையும் கொண்டு வந்து அங்கே கொடுக்குறாங்க. எல்லாமே ஸ்டாக் இருந்ததுன்னா எப்படி போடுறாங்கன்னா 50% 500 புடவை அப்படின்னாக்க 1500 போட்டு அப்பயும் அதிக விலையில் தான் விற்கிறாங்க. நம்மளுக்கு அதில் அப்படி வாங்கும்போது தான் சந்தோஷமாகவே இருக்குது. நிறைய பாட்டேன். ஒரு புடவை உண்மையிலேயே ஒரு புடவை 500 இல்லை 1000 அதை விடவும் 2000 போட்டு அடித்து 50%ன்னு போட்டு 1000 போட்டோம் இல்லையா, அப்போ வாங்கும்போது அப்பா ஆமாம் 50% குறைச்சி வாங்கிட்டேன் அப்படிங்கிறது இல்லையா. இன்னொரு மெத்தட் இருக்கு சார். 3 saree 1500. ஆக்சுவலி அந்த சாரியோட ஒரிஜினல் ரேட்டு 500 தான். ஆமாம் 3 saree 1500 அப்படின்னா சந்தோஷமா நல்லா இருக்கீங்க. நாங்கள் உங்களுக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போகலாம் மேடம். உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்குது. டீச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் போனால் நிறைய ஐடியாலாம் வச்சுருக்கீங்க. அவங்க எங்கேயோ போயிடலாம். ஓகே ரைட், நன்றி. உண்மைதான். ஐயா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. ஐயா வணக்கம் ஐயா. ஆடி மாசம் வந்து நற்காரியங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க. முகூர்த்தங்கள் வைக்க மாட்டாங்க, நல்ல காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டாங்க, குடி போக மாட்டாங்க, இந்த மாதிரி புனியோஜனை எதுவும் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதனால வந்து இந்த அவன் தள்ளுபடியில இந்த மாசம் மக்களை கொண்டு வர்றதுக்காக இது ஒரு ஈர்ப்பு விசை பண்றதா அந்த ஆடி தள்ளுபடி. ஆமா ஆமா, நன்றி நன்றி நன்றி. உண்மை. இந்த கரெக்ட். ஆடி மாசத்துல திருமணங்கள் செய்யக்கூடாது. நிறைய விஷயம் இருக்கு இந்த ஆடி மாசம் இல்லையா. ஒவ்வொரு மாதத்தும் என்ன அந்த மாதத்தினுடைய சிறப்பு, மக்கள் எப்படி அதை பயன்படுத்த, இப்போ எப்படி இருக்கு, ஏன் மாறுச்சு அப்படிங்கிறது. அண்ணா சொன்ன மாதிரி ஆடி மாசத்துல வந்து திருமணங்கள் சுப நிகழ்ச்சிகள் வைக்க மாட்டாங்க. சுப நிகழ்ச்சிகள் ஏன் வைக்க மாட்டாங்க அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் ரீசன் ஆடியில் வந்து அப்போ காலகட்டத்தில் டிசீஸ் வந்து அதிகமாக பரவுச்சு. ஆடி மாதம். ஆமாம், வெரி குட். விஜயா மேடம் சொல்லியிருக்காங்க. எஸ், ஆடி ஏன் அம்மனுக்கு நப்பத்திலே அந்த 12 மாதம் சொல்லியிருந்தேன் இல்லையா. 12 மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஒரு கடவுள் சொல்லப்பட்டார்கள். அந்த கடவுளுக்கான வழிபாட்டு முறை, அந்த வழிபாட்டு முறையில் உணவு முறை இருக்குது. அந்த உணவு முறை மக்களுக்கு எப்படி அதை வந்து ஊட்டச்சத்தாக மாறி எந்த மாதிரியான மனநிலையும் உடல்நிலையும் மாற்றம் வரும் அப்படிங்கிறது. அதில் வந்து ஆடி மாதங்கிறது ஆதிசக்தி அம்மன்னு அவங்க டீகோட் பண்ணுறாங்க. தமிழில் வந்து ஆதிசக்தி அம்மன், சக்தியினுடைய வழிபாட்டு மாதமாக அதை வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க அப்போ வந்து உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்குது, அஸ் வெல் அஸ் டிசீஸ் அதிகமாக, காற்று அதிகமாக அடிக்கிறதுனால யாராவது ஒருனா அதிகமாக பரவுச்சு.
அப்போது இதை சரி செய்வதற்காக அவர்கள் கண்டுபிடித்த உக்தி தான் வந்து அம்மனுக்கு கூழ் ஊத்துறது. கூழ் ஊத்துறதுல கேழ்வரகு, கம்பு முதன்மையானது. கம்பில் இருக்க சத்து அளப்பரிய சத்து இருக்குது. அது போனால் இன்னும் ரொம்ப சயின்ஸ் ஆகும், பட் அதை நான் போட்டிருக்கேன். கம்பில் என்ன மாதிரி சத்து இருக்குது? அப்போ அந்த அந்த காலகட்டத்தில் அதுனா இப்போ எந்தெந்த மாதத்துல 4 பருவ காலம் இருக்கு இல்லையா, கரெக்டாக இந்த 4 பருவ காலத்தில் எந்தெந்த பருவ காலத்தில் என்னென்ன உணவு எடுக்கணும், அது ரொம்ப இன்னும் டீப்பாக குளிர்காலத்தில் ஒளி குறைவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி மைண்ட், இது வந்து நான் ஃபிசிக்கலி சொல்லியிருக்கேன், ஊட்டச்சத்தும் உணவும் ஊட்டச்சத்தும் கூட சொல்லியிருக்கேன். அஸ் வெல் அஸ் குளிர்காலத்தில் மைண்ட் செட்டுங்கிறது எப்போதுமே குளிர்காலத்தில் மனச்சோர்வு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, ஆக்டிவாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கு இல்லையா. கண்டிப்பாக இந்த பருவ காலகட்டத்திலும் இதுலேயும் இருக்கும். அதில் அப்புறம் இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா அந்த பஞ்சதீபம் இருக்கு இல்லையா, பஞ்சதீபத்தில் வந்து அப்போ முறையில் சொல்லப்பட்டதில் 5 சொல்லிருக்கோம். டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து முதன்மையானது அப்படிங்கிறது பசுனை, 2வது விளக்கெண்ணெய், 3வது தேங்காய், 4வது நல்லெண்ணெய், அடுத்தது இலுப்பெண்ணெய், அப்படி இல்லைன்னா பொங்க எண்ணெய், அதுக்கு அடுத்தது அப்படி இல்லைன்னா வேப்பெண்ணெய். இந்த இதில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 5 பிரியாரிட்டி கொடுக்குறாங்க. அந்த 5 பஞ்சதீப எண்ணெய். இந்த பஞ்சதீப எண்ணெயில் அவங்க சொல்கிறது எந்தெந்த எண்ணெய்க்கு என்னென்ன தனித்துவம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் பசு நெய் பயன்படுத்துறதுலங்கிறது அது எந்த மாதிரியான மாறுதலை ஏற்படுத்தும், அதுக்கான ஃப்ரீக்குவன்சி பேஸ்டில் தான் நான் சொல்கிறது. அப்போ பசு நெய்ங்கிறபோது பசு நெய்ங்கிறது செல்வத்தை இருக்கக்கூடியதாக இருக்கும். பசு செல்வம் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் கோட் இருக்கு இல்லையா, ஃபினான்ஷியல் டிகோட் அட்ராக்ட் பண்ணுறதுலங்கிறது பசு. அந்த நெய்க்கான தன்மைங்கிறது பசு. செல்வத்தை ஃபினான்ஷியல் அட்ராக்ஷனுங்கிறது பசு நெய்க்கு இருக்குது. பசு நெய்ங்கிறது பசு நெய்ங்கிறது ரொம்ப பர்டிகுலராக கரெக்டாக இருக்கும். அப்போது பணத்துக்கு ஒருத்தர் வந்து ஃபினான்ஷியலாக டெவலப் ஆகணுங்கும்போது இன்டைரக்ட் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் அப்படிங்கிறத பசுனை அப்படின்னு இருக்கும். இது நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், வீட்டில் என்னமோ அடுப்பு எரிக்கிறதா இருந்தால் கூட நெய்யில் தான் சார் நம்ம அடுப்பு எரிக்கிறதா நம்ம நெய்யில் தான் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ அது போட்டால் தானே உங்களுக்கு பணம் வருதுன்னீங்க, நம்ம இனிமேல் எதுவாக இருந்தாலும் ஓப்பனிங்கில் செலவு பண்ணி இறங்கிடுவோம் அப்படின்னாரு. அதுக்காக டின்னா அப்படி யூஸ் ஆகுதுங்க சார், அந்த ரீசன் இருக்குது. பட் அது எப்படி அந்த நெய் இருக்கு இல்லையா, நெய் பயன்படுத்துவதனால் எப்படி அந்த பொருளாதார ஈர்ப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது சயின்ஸ் டிகோட். அது அட்டகாசமாக இருக்கும். அது ரொம்ப சயின்ஸுங்கிறதுனால நம்ம மக்கள் வந்து சயின்ஸ் வேணாங்கிறதுனால விட்டுடுறேன். பட் அது எப்படி வருதுங்கிறது, அந்த பசு நெய்யை பயன்படுத்துவது செல்வத்தை இருக்கக்கூடியது. விளக்கெண்ணெய் அப்படிங்கிறது வாழ்க்கை நல்வாழ்வு அப்படிங்கிறது விளக்கெண்ணெய். தேங்கெண்ணெய் அப்படிங்கிறது ஆரோக்கியத்திற்காக, ஆரோக்கிய சார்ந்ததுங்கிறது தேங்கெண்ணெய். நல்லெண்ணெய் அப்படிங்கிறது தீய சக்தியை விரட்டவும் நோய்களிலிருந்து விடுபடுவதற்கும் நல்லெண்ணெயை பயன்படுத்தப்படுகிறது. இலுப்பெண்ணெய், பொங்க எண்ணெய், இந்த இருக்கு இல்லையா, இது வந்து ஆன்மீகம் ஞானம் பற்றிய ஒரு அட்ராக்ஷன் ஃப்ரீக்குவன்சியை ஏற்படுவதற்காக இந்த பஞ்சதீப எண்ணெயை பயன்படுத்தி இருக்கிறார்கள். பஞ்சதீப எண்ணெய் ஒன்னொன்றும் ஏற்றப்படுகின்றதற்கான அவங்க ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னா, பஞ்சதீபம் அப்படிங்கிறத சொல்ல தனித்தனியாக தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெய்னா நெய் மட்டும்தான், விளக்கெண்ணெய்னா விளக்கெண்ணெய், இது மட்டும் தனித்தனியாக தான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சில கேஸஸ் ஃபைனல் கேஸுக்கு தான் இது 5 ஆப்ஷனில் 6வது ஆப்ஷனாக தான் பஞ்சதீபமாக கொண்டு வராங்க. பஞ்சதீபத்தினுடைய அளவீடு இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ், இது எல்லாமே பியூராக எடுத்துக்கிட்டு அதோடைய பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் இருக்குது. அந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் வச்சுட்டு என்னணும் இது ஏற்றணும். அப்போது ஏற்கனவே நான் அந்த இதில் பேசும்பொழுது அந்த கும்பாபிஷேகம் முடித்தோடனே எனக்கு நிறைய ஆஃபர் வந்தது. என்ன ஆஃபர்னா, கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுற வந்து நீங்கள் நேரடியாக வந்து மந்திரம் சொல்லி இதெல்லாம் சொல்லுங்கன்னாங்க. நம்ம பொழப்ப மாற்றி விட்டுறாதீங்க. அன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லியாக பேசினேன், அவ்வளோதான் அப்படின்னா. இல்லை அது நல்லா இருக்கு, நீங்கள் அடுத்த கும்பாபிஷேகம் வேணா அப்படின்னு ஒரு காலேஜில் ஒரு கோயில் கட்டினாங்க. அதுக்கு ட்ரோன் மூலமாக நாங்கள் அடித்தோம். அப்புறம் அவங்களே சொன்னாங்க, நீங்கள் வந்து அங்கே பேசுங்க, நான் சேனல்லேருந்து பேசுகிறேன். இல்லை நீங்கள் கோயில் உள்ளே வந்து பேசுங்க. கோயில் உள்ள மந்திரம்லாம் மறந்து போய் நம்ம மந்திரம் ஒர்க் அவுட் ஆகுது. மந்திரத்தினுடைய பின்னணி அப்போ அதுலேருந்து மரியாதைக்குரிய ஆறுமுக சுவாமிகள் இருக்கார், அவர் இங்கே வலசரவாக்கத்தில். அவர் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தார். ஒரு இறையருள் அப்படிங்கிறதுல உண்மையில் இறைவன் சார்பாக நம்ம செய்கின்ற செயல் இருக்கு இல்லையா, வணங்குகின்ற பொழுதும் ஒரு பொருளை வழங்குறப்போ வாழைப்பழம், இந்த ஊதுபத்தி, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஊதுபத்திங்கிறது சிகரெட்டை விட மோசமானதாக இப்போ மாறி இருக்கிறதா சொல்கிற உண்மை கூறுகள் இருக்குது, அதோட கெமிக்கல்ஸ் அவ்வளோ இருக்குது. இப்போ அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் அந்த நான் அந்த அதாவது வணங்கப்படுகின்றத முறை, அதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் அப்படி தான் நான் பெரும்பாலும் படி போகிறது இல்லை.
அப்படிங்கிறத பற்றி சொல்லும்போது அதன் பிறகு அவர் வந்து கிருபானந்த வாத்தியார் அவர்கள் அந்த டிகோட் பண்ணுறது பல தமிழ் மரபுகள் இருந்திருக்கிறது. அது எல்லாருக்கும் தமிழ் மரபு நான் சொல்கிறது தமிழர்கள் தமிழுக்காக மட்டுமில்லை, தமிழர்களுடைய அறிவு என்பது பொது சொத்து. திருக்குறள் என்பது தமிழர்களுக்கானது இல்லை, உலக மக்களுக்கானது. அதுதான் உலக பொதுமறைன்னு சொல்கிறோம். அப்போ நான் தமிழர்கள் சொன்னதுங்கிறது அறிவியல் சார்ந்து இருக்குது அப்படிங்கிறதுனால உலக மக்கள் அனைவருக்குமே சொந்தது. நான் படித்தது அது அப்படிங்கிறதுனால மற்றதில் படிக்கின்றதில் போகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா சம் ரிசர்ச் ஓரியன்டாக எடுக்கும்பொழுது கூட அதோட ஃபைன் டியூன் என்ன வருதுன்னு பார்த்தா அது ரொம்ப எளிமையாக வந்து தமிழர்கள் அதை வந்து ஆன்மீகத்தில் வச்சிருக்கிறாங்க. ஆன்மீகம் அப்படிங்கிறதே அவர்கள் வந்து வாழ்வியல் முறை, நான் பெரும்பாலும் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துது. ஆன்மீகம் அப்படிங்கிறது வாழ்வியல் முறை, அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக அவர்கள் வைக்கல. காலையில் எழுந்துச்சுன்னு வணங்குதல் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இந்த பெருக்கிறது கூட்டுறது இருக்கு இல்லையா, அப்போ ஏற்கனவே அந்த யோகா அது இருக்குது. எப்படி சாப்பிட வேணும் அப்படிங்கிறதும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி வணங்குறதும் இருக்கும், இறைவனுக்கு கும்பிடுறதுங்கிறது இல்லையா, அது எல்லாமே அறிவியலாக இருக்கும். அது பியூராக பழந்தமிழர்கள் பயன்படுத்திய முறைகள். தமிழர்கள் நான் சொல்கிறது தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, உலக மக்கள் யார் எல்லாருக்குமானது. நான் அதில் படித்ததுனால அதை அப்படி சொல்கிறேன். அப்புறம் ஒன்று இருக்கும்போது அதுவும் உண்மையில் அதில் என்ன பேஸ் இருக்குது, வணங்கப்படுகிறதுல எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறது, கும்பிடல உண்மையில் எனர்ஜி எப்படி வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது ஒன்றுலேருந்து ஒன்று. சூலம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஏற்கனவே ஒருத்தர் கேட்ட சூலங்கிறது ஏன் இந்த வடிவில் வச்சுருக்காங்க அவங்க சொல்லுவாங்களே மந்திரம், ஏன் இப்படி வச்சுருக்காங்க, இப்படியா கொம்புலாம் இருக்குது அப்படின்னு. அவர் ஒன்று அவர் என்ன சொன்னாருன்னா, யாரையாவது எதிரி இருந்தால் வயிற்றுல குத்துனா குடலை உருவுறதுக்காக வளைவா வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஐயோ அது இல்லையான்னா கடவுள் என்ன கசாப்பு கடைக்காரர் குத்தி குடலை உருவுறதுக்கு, அப்படி இல்லை, தட் இஸ் எனர்ஜி. அப்புறம் முருகன் கையில் இருக்கிற வேலாயுதம் இருக்கு இல்லையா, அதோட வளைவு இருக்கு, அது எல்லாமே ஒரு அளவீடுக்கு உட்பட்டது. ஏதோ ஒரு பர்சன்டேஜ் இல்லை, அது அளவீடுக்கு எப்படி இருக்கணும், ஏற்றருக்கு எவ்வளோ அடி இருக்கும், அப்போ அந்த அலகு மேலே இருந்தாக்கா அதனுடைய உயரம் எப்படி இருக்கும், எல்லாமே கால்குலேஷன். அது பயங்கரமான கால்குலேஷன். அது மாதிரி படிக்கட்டில் ஏறுறாங்க இல்லையா, அதிகாலையில் கல் கோயிலுக்கு போகிறதுக்கான ரீசன் அப்படிங்கிறது இந்த 3 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் ஓசோன் படலம், இந்த ஏர்லி மார்னிங் இருக்கு இல்லையா, மார்கழியில் கட்டாயமாக எழுந்திருச்சு எல்லாமே வழிபடணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தில் மிக முக்கியமான காரணம், இந்த ஏர்லி மார்னிங்கில் மார்கழி மாதத்தில் ஓசோன் லேயர் ஃபார்ம் ஆகும், ஓசோன் படலம் வந்து வரும். இந்த ஓசோன் படலம்ங்கிறது பனியோடு சேர்ந்து வருகிற பொழுது அந்த காற்றை சுவாசிக்கின்ற பொழுது ஆக்சிஜனோட அடர்த்தியான ஆக்சிஜன், இந்த பவர்ஃபுல் ஆக்சிஜன் ஓட்டிருக்கு இல்லையா, ஆக்சிஜனுடைய அதிகமான தன்மை ஓசோன் லேயர் அதிலிருந்து எடுக்கக்கூடிய டைரக்ட் ஃப்ளோங்கிறது படிமத்தோடு இருக்கிற பொழுது அதை சுவாசிக்கின்ற பொழுது இந்த நுரையீரல் இருக்கு. ஆனால் இந்த டிசீஸுங்க தான் வரும். அதை நீங்கள் சரியாக கையாளுகின்ற பொழுது ஆக்சிஜன் அதிகமாக எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி கோயிலில் கல் கோயிலில் நடக்கணும், செருப்பு போட்டு போகக்கூடாது. அந்த காலையில் வந்து எழுந்திருக்கும் போது வழிபாட்டு முறையில் நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னாலே செருப்பே போடக்கூடாது. ஏன்னா அக்குபஞ்சர் இருக்கும். இப்போது நீங்கள் அந்த ஏர்லி மார்னிங்கில் குளிர்றது இருக்கு இல்லையா, அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் குத்தும் பொழுது அதுக்கான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். உடம்பு வந்து குளிரும் பொழுது ஜில்லுன்னு இருக்கும், அந்த ஜில்லுன்னு இருக்குது குளிர்ச்சியை வந்து மாற்றுறதுக்கான வழிமுறை தனியாக இருக்குது. அது உடம்பை சூடுபடுத்திக்கிறது. அது வந்து இடகலை பிங்களை மாற்றங்கிறது அது ஞான நிலையில் இருப்பவர்கள் துறவிகள் பயன்படுத்துறது. பட் நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ் எப்படின்னா, அதனால தான் மார்கழி உற்சவத்தில் தெருவில் நடந்த செருப்பம் போட்டுருந்தா அது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அக்குபஞ்சர் மெத்தட் இருக்குது. காலில் வந்து அந்த குத்துறதுங்கும்போது அந்த எண்ட் பாயிண்ட், நர்வ்ஸோட எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த நர்வ்ஸ் எண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி அந்தந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ அக்குபஞ்சர் மெத்தடில் வந்து இப்போ சக்திவேல் இருக்கிற ஒன்று டீகோட் பண்ணியே போயிருந்தேன். சக்திவேலுங்கிட்ட வந்து அந்த அக்குபஞ்சரில் எந்தெந்த பாயிண்ட்ல எந்தெந்த மாதிரி டீகோட், ஒரு குளிர்ச்சியாக இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஒருவேளை டிசீஸ் இருக்கு இல்லையா, அது முத்ரா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இந்த ஆன்மீகத்தில் வழிபாட்டு முறையில் வந்துடும். ஒரு முத்ரா வந்து மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அது ரெஸ்பிரேஷன் கண்ட்ரோல் எல்லாமே வரும். இந்த பஞ்சபூதத்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான். அதை வந்து விரல் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி, வணங்குதல் மூலமாக அது எப்படி சரி செய்யப்படுகிறது அப்படிங்கிறது. ஸோ பேசிக்கலாக இஃப் பாசிபிளி வாய்ப்பு இருந்தாக்க அந்த அடிப்படையில் வந்து இந்த வாதபித்த கபம் எப்படி சரி செய்கிறது, இந்த பஞ்சபூதத்தை வந்து எப்படி வந்து ஃபாலோ பண்ணுறது, சிம்பிளான மெத்தட் ஒரு 1/2 an hourல எப்படி அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த மெத்தட் இருக்குது. அஸ் வெல் அஸ் அக்குபஞ்சர் மெத்தட் இருக்குது. அந்த முக்கியமான கீ பாயிண்ட் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம், அந்த ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா
அது முழுமையாக அது ஒரு விஷயத்தை பண்ணும்போதுக்கு ரியாக்ஷன் இன்னொரு இதில் வரும். அப்போ அது வேறு மாதிரி வந்தாக்கா அதை சரி பண்ணுறதுக்கும் தெரிஞ்சாதான் அதை ஃபாலோ பண்ணும். பட் பேசிக்கலாக இதுதான் ரீசன் அப்படிங்கிறதும் அக்குபஞ்சர் ப்ளஸ் அஸ் வெல் அஸ் முத்ரா இது வந்து லேட்டரான் வாய்ப்பு இருக்கும்போது சொல்கிறேன். அது தெரிஞ்சுக்கிங்க, பயன்படுத்த வேண்டாம். பட் இப்போதைக்கு நம்ம சொல்கிறதுங்கிறது இதெல்லாம் புரிந்து கொண்டு மெடிடேஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷனில் இருந்தால் மனதை ஒருநிலைப்படுத்தினாலே போதுமானது. அப்போ இந்த பஞ்சதீபம் இருக்கு இல்லையா, எப்பப்போ ஏற்றப்பட வேண்டும், இதை அந்த காலநிலை சொல்லப்பட்டிருக்கு, எந்த சூழலில் எந்த காலகட்டத்தில் ஏற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது. அப்புறம் இன்னும் டீப்பாக போனால் யாருக்கு என்ன ராசி அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அது ராசிங்கிறது அது யார் எந்த எப்போ பிறந்தாங்க, சிலருக்கு டேட் ஆஃப் பர்த்தே தெரியாது, ப்ளஸ் வந்து தப்பாக குறிக்கப்பட்டிருக்கலாம், அப்படிலாம் விட்டுட்டு பட் பொதுவாக இந்த 4 பருவநிலைக்கு ஏற்ப எப்படி மாற்றப்படும் அப்படிங்கிறத பற்றி அந்த வழிபாட்டு முறையில் சொல்லப்பட்டிருக்கு. அதை விடவும் இந்த பஞ்சதீப எண்ணெய்களை ஏற்றி வருகின்ற பொழுது அதில் 5 விதமான தீர்வுகள் கிடைக்குது. ஒன்று, அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னென்னா கர்மா தோஷம். கர்மாவினுடைய பாதிப்புகள் இருக்கின்ற பொழுது அதனுடைய பாதிப்புகளிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பஞ்சதீபமில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் வந்து செல்வம், ஆரோக்கியம், அறிவு பெருகும் அப்படிங்கிறதும். 3வது அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் கடந்து செல்வம் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கடன் போயிடும். இருந்தாலும் கூட கடன் அப்படின்னு அவங்க சொல்கிறது என்னென்னா ஃபிசிக்கலாக நம்ம வாங்கியிருக்க கடன் தீரும், அஸ் வெல் அஸ் பித்ரு கடன், பெட்ரோல் கடன், மற்ற கடன் இல்லையா, இந்த மாதிரி கடன்களை தீர்ப்பதற்கான வழிகள் பிறக்கும் அப்படிங்கிறத அந்த பஞ்சதீபம் எண்ணெய்ங்கிறத பயன்படுத்துவதனால் வருகிறது. அதே மாதிரி பஞ்சபூத சக்திகளினுடைய சமநிலைப்படுத்துவதுங்கிறது பஞ்சதீப எண்ணெய்களை பயன்படுத்துவதன் மூலமாக கிடைக்கிறது அப்படிங்கிறது. அதை விட ஹைலைட் 5வது விஷயமாக வீடு முழுவதும் தெய்வீக ஒளி பரவும் என்பதற்காக இந்த பஞ்சதீப எண்ணெய்கள் பஞ்சதீபம் தனித்தனியாக தான் மேக்சிமம் பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஃபைனல் 6th பொசிஷனில் சில ரீசனுக்காக மட்டுமே அது சொல்லப்படுகிறது, பஞ்சதீப எண்ணெய்களாக ஏற்றப்படுகிறது. அப்போ அதுதான் எங்கள் இதில் சொல்லும்பொழுது ஒருத்தர் இந்த இது சொன்னார், அஸ்ட்ராலஜர் ஒருத்தர் வந்தார், ஜோசியம் பார்த்துட்டு, அப்போது ஆக்சுவலி நம்ம பேமெண்ட்டில் தானே அஸ்ட்ராலஜியில் வந்து ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பாங்க சேனலில். அப்போ அவர் கேட்கும்போது சொன்னார், ரொம்ப டல்லாக இருக்குது, அடுத்த மாதத்துலேருந்து அஸ்ட்ராலஜி ப்ரோக்ராம் நிறுத்திக்கலான்ருக்கேன்னு. நீ நிறுத்திக்கிட்டால் நமக்கு ஃபினான்ஷியல் குறைஞ்சிரும், ஏன் நிறுத்தணும் அப்படின்னா, இப்போ வர குறைஞ்சிட்டாங்க மக்கள்னு. அஸ்ட்ராலஜி பார்த்து ஜோசியம் பார்த்து ஒருத்தர் வந்து கூட்டம் வரலன்னாக்க நீ சொல்கிறது சரியில்லைன்னு அர்த்தம். அஸ்ட்ராலஜிங்கிறதே செகண்டரி தான், பட் எப்படி சொல்கிறேங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு இந்த ஹிண்ட்டு கொடுத்தேன், பஞ்சதீப எண்ணத்தை ஏற்ற சொல்லுங்கள், அது எக்கனாமிக்கலி சூப்பராக வரும்ட்டு. அப்போ சொன்னேன், 5 நாட்களில் அட்டகாசமாக வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிங்க. அப்போ இந்த பஞ்சதீப எண்ணெய் போட்டுட்டு இது போட்டு இப்படி இருந்து கலராக ஏற்றணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தேன். பட்டு அட்ராக்ஷனுக்காக சொல்லியிருந்தேன். இப்படிலாம் சொன்னேன், இது எக்கனாமிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறது இல்லையா, அது ரொம்ப ஈஸி. நம்ம மக்களே சொன்னாங்க, நம்ம அறிவியல் சாராமல் இப்படி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கிறோன்னு வச்சுக்க இன்னும் க்ரௌட் அதிகமாக வரும். நிறைய பார்த்தேன் இந்த யூடியூப்பில், கார்த்திகை மாதத்தில் எங்கே விளக்கு வெட்டணும், தயவு செஞ்சு இதை செய்து விடாதீர்கள்னா என்னடான்னா ஒன்றுமே செய்யலை, அப்புறம் தான் தெரியுது இதை பார்க்கவே கூடாது போல இருக்குன்னு டைட்டில் அப்படி போட்டு உள்ளே போட்டுடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து அட்ராக்ட், நிறைய பேர் எதையாவது பண்ணணும், அதாவது ஆன்மீகத்தில் தேடலும் விருப்பம் உள்ளவர்கள் எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களே. அப்படி இருக்கப்பவங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், இப்படி அங்கே ஏற்றுங்க, அப்படி இப்படி செய்யுங்க, இதை அப்படி பண்ணிடுங்க, இப்படின்னா இங்கே இது இவங்களை வேண்டிட்டு பண்ணுங்க, கிழக்கு ஏற்றுங்க, மேற்கு ஏற்றுங்க, வடக்கு ஏற்றுங்க, இதே கேட்குங்க, அதாளுக்கு ஒன்று சொல்லிட்டு நிறைய போட்டிருக்காங்க. இதில் நிறைய பேர் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இப்போ டாக்டர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எதை செய்தாலும் இப்போ கடவுள் அப்படி விளக்கேற்றது அப்படி போக வேண்டாம், இறைவனை உன்னுக்குள் கண்டறியுங்கள் அப்படின்னு அதை தான் நம்ம சொல்கிறோம். இதைத்தான் சித்தர்கள் வந்து ஆரம்ப காலகட்டம் நேற்றுக்கு சொன்னது இல்லையா, காகபசுன்ற சொல்கிறதுலேருந்து அத்தனையும் வந்து சித்தர்கள் சொல்கிறது கடவுளை உன்னுள் தேடு அப்படிங்கிற விஷயம். அதைத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது நம்முடைய இந்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறதும் இறைவனை வணங்குவது என்பதும் முழுமுக அறிவியல் சார்ந்து செயல்படும் அப்படிங்கிற சித்தர் வழியில் நம்ம தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றோம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, வகுப்பு தொடரும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம். நாளும் கோலும் நல்லது செய்யும். நாளும் கோலும், நாளும்னா நம்ம பஞ்சாங்கம் தான். நாளும் கோலும் நவகிரகங்கள்,
நாளும் கோலும் போது நாளும் வந்து பொதுவாக இந்த பஞ்சாங்கங்களை பற்றி சொல்லியிருக்கோம். 5 அம்சங்களை சேர்ந்து தான் பஞ்சாங்கம். அங்கங்கள் பஞ்சாங்கங்கள் 5 பஞ்சாங்கங்கள் சேர்த்து தான் பஞ்சாங்கம். கோல் நவகிரகங்கள், இந்த நவகிரகங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மூமெண்ட்ஸ் வச்சு தான் பஞ்சாங்கம் கணிக்கப்படுகின்றது. ஸோ இந்த நாளும் கோலும் நல்லது செய்யும். நல்லவன் செய்யாதே கூட நாளும் கோலும் செய்யும் சொல்லுவாங்க. நல்லவன் வந்து நல்லது தான் பண்ணுவான் இல்லையா? நல்லவங்க நல்லது தான் பண்ணுவாங்க. அந்த நல்லவங்க நல்லது பண்ணுறதை விட அதிகமாக நாளும் கோலும் செய்யும் தான் பழமொழி சொல்லுவாங்க பெரியவங்க. நாளும் கோலும் நல்லது செய்யும். அது நல்லவன் செய்யாதே கூட நாளும் கோலும் செய்யும். அப்போ நாளும் கோலும் ஏன்னா நம்ம லைஃப்பில் பாருங்கள், எல்லா மதங்களையுமே சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது ஏன் குறிப்பிட்ட மாதங்களில் வந்து ரம்ஜான் கொண்டாடணும்? முஸ்லீம் மதம் எடுத்து ஏன் குறிப்பிட்ட நாளில் ரம்ஜான் கொண்டாடணும்? அதே மாதிரி சில குறிப்பிட்ட நாட்களில் அந்த முன்னோர்கள் நினைச்சு வழிபடுவாங்க. கிறிஸ்டியானிட்டியில் சில குறிப்பிட்ட நாட்களில் குருத்தோலை தினம்னு நினைக்கிறேன், குருத்தோலை தினம் சொல்லுவாங்க. அன்னைக்கு பெரியவங்களாம் நினச்சி அவங்களுடைய சமாதிக்கு சென்று கும்பிடுவாங்க, ப்ரே பண்ணுவாங்க. இந்த மதத்தில் நிறைய விஷயம், எல்லா மதங்களையும் சில குறிப்பிட்ட நாள்கள் சொல்லி அந்த நாள் அதை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த நாளில் தான் செய்யணும்? மற்ற நாள் செஞ்சால் என்ன? ஏன் இந்த ரம்ஜான் அப்படின்னு ஒரு மாதம் செலக்ட் பண்ணி 12 மாதங்கள் இருக்குது, அது ஏன் ரம்ஜான் மாதம்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த மாதம் முழுசும் நோன்பு இருக்கிறாங்க? ஏன் அந்த குருத்தோலை தினம் செலக்ட் பண்ணி அந்த நாளில் குருத்தோலை தினம் கொண்டாடுறாங்க? முன்னோர்களுக்கு வழிபாடு, இறந்தவங்களை நினச்சி அன்னைக்கு எல்லாம் ப்ரே பண்ணுவாங்க கிறிஸ்டியானிட்டியில். ஏன் அந்த நாளில் செலக்ட் பண்ணுறாங்க? எத்தனையோ நாள் இருக்குல்ல, அந்த நாளில் ஏன் செலக்ட் பண்ணுறாங்க? இந்த மாதிரியும் அப்படி தான் எல்லா நாட்களுமே இருக்குது. விரதங்கள் இருக்குது, விரதங்கள் நிறைய தினங்கள் இருக்குது. அப்போ விரதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய இருக்கும். சித்திரை 1 ஆரம்பிச்சுன்னா பங்குனி முடியிற வரைக்கும் ஒரு நாள்லையும் ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் தீபாவளி, குறிப்பிட்ட நாள் தான் பொங்கல், குறிப்பிட்ட நாள் தான் இந்த விநாயகர் சதுர்த்தி, குறிப்பிட்ட நாள் தான் சரஸ்வதி பூஜை, குறிப்பிட்ட நாள் தான் விஜயதசமி. அப்படியே குறிப்பிட்ட நாட்களே கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம மேரேஜ் பண்ணுறோம், மேரேஜ் பண்ணும்போது எல்லா நாளையும் பண்ணலாம்ல, அது ஏன் குறிப்பிட்ட நாள் செலக்ட் பண்ணி முகூர்த்த நாள் கட்டுறோம்? முகூர்த்த நாள், வாஸ்து நாள் வருடங்களில் 10 நாள் வரும். இந்த மார்கழி மாதம் வராது, இந்த மார்கழி மாதம் வராது, ஆடி மாதத்தில் வராது. இந்த 2 மாதங்கள் மட்டும் வாஸ்து நாள் வராது. மற்ற 10 மாதங்களில் ஒரு நாள் வாஸ்து நாள் வரும். அது ஏன் அந்த அந்த நாட்கள் வந்து வருடத்தில் 12 நாட்கள் வரணும்? 12 நாட்கள் கூட 2 நாள் தள்ளி மார்கழியில் கிடையாது, ஆடியில் கிடையாது, 10 மாதங்கள். ஏன் அந்த ஒரு நாள் ஸ்பெசிஃபிக் குறிப்பிட்ட நாளில் ஏன் வருது? ராகு காலம், யமகண்டம் ஏன் வருது? இதனால் ராகு காலம் வருது, எதனால் யமகண்டம் வருது, எதனால் குளிக்கன்னு வருது, எல்லாமே பிரித்து வச்சுருக்காங்க. ஏன்? முட்டாள்களா அவங்க? நம்மளோட முட்டாள்களா அவங்க? ரொம்ப அறிவாளிகள், நம்மளோட ரொம்ப ஜீனியஸுங்க, இல்லை ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க. நாம தான் அவங்கள விட நாம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக இருக்குன்னு நம்ம நினச்சிருக்கோம். நம்மளோட ரொம்ப அட்வான்ஸாக இருந்திருக்காங்க அவங்க. ஆனால் என்ன, எல்லா விஷயம் ஆன்மீகமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. சயின்ஸ் அப்படின்னு சொல்லாமல், அறிவியல்னு சொல்லாமல் எல்லாமே ஒரு காரணத்தோடு சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளுடைய எல்லா விஷயங்களும் நிர்ணயிக்கப்பட்டு விடுகின்றன. நம்ம பூமியில் பறக்கும் பொழுதே முதல் மூச்சு விட்றோம். இப்போ பூமிக்கு வரும் முதல் மூச்சு விட்றோம். அம்மா வயசில் 10 மாதம் இருக்கும், அம்மா வயசில் 10 மாதம் இருந்து அப்புறம் தான் நம்ம வெளில வரோம். பட் அப்பயே உயிர் வந்துடுது. ஆனால் உயிரோடு இருந்தாலும் இந்த ஃபிசிக்கலாக பூமிக்கு அம்மா வயிற்றுலேருந்து தனியாக நம்ம சுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். அம்மா மூலமாக சுவாசிக்கிறோம், அது வேறு, அந்த கணக்கு இல்லை. கரு உருவான நேரத்துலேருந்து நம்ம சுவாசிக்கிறோம், அது வேறு. அம்மா மூலமாக சுவாசிக்கிறோம், தொப்புள் கொடி மூலமாக சுவாசிக்கிறோம். ஆனால் பூமிக்கு தனியாக வந்துடுறோம். தனியாக வந்த பிறகு நம்ம முதல் மூச்சு விட்டுரும். அந்த முதல் மூச்சு விடும்போது அழுவோம். அப்போ அழுவோம் அப்படின்னும் போது அந்த பிரசவ அறைக்கு வெளியே இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. எப்போ முதல் மூச்சு உள்ளே போகுதோ, ஃபஸ்ட்டு பிரெத் நம்ம உள்ளே இழுக்கிறோமோ அப்போ நம்ம பிறக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் லைஃப்பில் எல்லாமே அடங்கிடுது. நம்ம லைஃப்பில் அந்த மூச்சு தான் 24 hours 365 days நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற வரைக்கும் அந்த மூச்சு நடந்துகிட்டே இருக்கும். நாம் அதை உணர்ந்தாலும் சரி, உணரவில்லைனாலும் சரி, நாம் வந்து அதை ரிலைஸ் பண்ணாலும் சரி, ரிலைஸ் பண்ணலைனாலும் சரி, அதை பற்றி நாம் கண்டுக்கிறதே இல்லை கண்டுக்கிறோம். எப்படியா இருந்தாலும் சரி, மூச்சு பாட்டுக்கு மூச்சு நடந்துகிட்டே இருக்கும், அது வேலை நடந்துகிட்டே இருக்கும். அது உள்ளே போய் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்டே இருக்கும். நைட்டில் தூங்குகிறோம், காலைல எழுறோம், மத்தியில் என்ன நடக்கும் யாருக்குமே தெரியாது. நம்ம வந்து அந்த டைம் நம்ம சுவாசிக்கிற கான்சென்ட் பண்ணுறோமா, சாப்பிட்டு டைஜஷன் ஆகிறத கான்சென்ட் பண்ணுறோமா, என்ன நடக்குன்னு தெரியாது. கனவுகள் போகிறோம், கனவுகள்லையும் வேறு வகையில் போயிடுறோம். இல்லை கனவுகள் இல்லாத தூக்கம், கனவுகள் இருக்கிற தூக்கம் வேறு. பொதுவாக கனவுகள் இல்லாத தூக்கம் தான் கரெக்டு, கனவே வரக்கூடாது. சில ஸ்டேஜில் எக்ஸப்ஷனாக சில கேஸில் கனவுகள் வரும், அது நல்லதும் வரும் கெட்டதும் வரும், இண்டிகேஷன் காட்டி கொடுக்கும், கனவுகள் வந்து காட்டி கொடுக்கும். இறைவனை பார்த்தீங்களா, அந்த துலாபாரத்துக்கு வந்து இறைவன் வந்து குறுநில மன்னருடைய கனவுல தான் வரார், கனவுல வந்து சொல்லி கொடுக்குறார்.
இப்படி இப்படி பண்ணுப்பா, இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும், எடைக்கு எடை உன் குழந்தைக்கு தங்க நாணயம் தர்மமாக பண்ணு, இன்னாருக்கு பண்ணுன்னு இறைவன் வந்து கனவுல தான் சொல்கிறார். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அதே மாதிரி சரியாக போச்சு. அப்போ நேரம் காலம் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய முக்கியத்துவத்தைன்னு அது என்ன அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு ஒரு விஷயத்துக்கு உண்டான காலம் வந்து இன்னொன்றுக்கு பொருத்தமாக இருக்காது. உதாரணம் சொன்னோம்னா இப்போ முகூர்த்தம்னு சொல்கிறோம். மகம் நட்சத்திரம் எடுத்துக்கோமே. மகம் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம். அந்த மகம் நட்சத்திரம் கல்யாணம் செய்யறதுக்கு நல்லது, கல்யாணம் செய்யறதுக்கு நல்லது, திருமணம் செய்வதற்கு நல்லது. அதே நேரத்தில் யாருக்கிட்டையாவது ஒரு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா கடன் கொடுப்பதற்கு ஏற்ற நேரம் நட்சத்திரம் இல்லை. உடம்பு சரியில்லை, போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, மருந்து சாப்பிடுவதற்கோ மற்ற மருத்துவ முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கோ அது சரியான நட்சத்திரம் இல்லை. இப்போ எப்படி ஒரு பொருள் ஒருத்தருக்கு ஒத்துக்குது, இன்னொருத்தருக்கு ஒத்துக்கலையோ? கத்திரிக்காய் ஒருத்தருக்கு ஒத்துக்கும், இன்னொருத்தருக்கு ஒத்துக்காது. பால் ஒருத்தருக்கு ஒத்துக்கும், இன்னொருத்தருக்கு ஒத்துக்காது. நெய் ஒருத்தருக்கு பிடிக்கும், இன்னொருத்தருக்கு பிடிக்காது. உணவுப் பொருள்களில் கூட, நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்கள் கூட எப்படி ஒருத்தருக்கு ஒத்துக்கும், ஒருத்தருக்கு ஒத்துக்காது, ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காதோ, டிஃப்ரென்சியேஷன் இருக்கோ, அதே மாதிரி நம்மளோட நட்சத்திரங்கள், திதிகள், நம்ம பிறந்த டைமு, கரணங்கள் சொல்லுவீங்க, அந்த பஞ்ச அங்கங்களும் கூட ஒரு ஒரு விஷயத்துக்கு உண்டான விஷயம் இன்னொருத்துக்கு பொருந்தாது. இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. இந்த நட்சத்திரம் கல்யாணம் பண்ணுறதுக்கு நட்சத்திரம் ஓகே. அதே சில நட்சத்திரங்கள் மற்ற சில விஷயங்களுக்கு ஒத்து வராது. கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்குன்னு சில நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த டைமில் கிரகப்பிரவேசம் பண்ணால் அந்த வீடு நல்லா தலை துவங்கி வரும், அந்த வீட்டில் வாழ்றவங்க நல்லா இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, அதுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதே சில நட்சத்திரம் வேறு சில விஷயங்களுக்கு ஒத்து வராது. அப்போ எந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் பண்ணணுமோ, நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குயா, பிறந்திருந்து நம்ம இறக்கிறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறோம். கல்யாணம், வீடு, கிரகப்பிரவேசம். கல்யாணம்னு சொன்னால் சாந்தி முகூர்த்தம். நிறைய பேர் அதை தப்பு பண்ணுறாங்க. அதாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு முகூர்த்தம் கட்டிடுறாங்க, நல்ல டைம் பார்த்து முகூர்த்தம் கட்டிடுறாங்க, ரைட்டு, ஓகே. பட் கல்யாணம்னு எதுக்காக பண்ணுறாங்க? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த தாம்பத்திய உறவு கொண்டு அந்த அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகணும். நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு திருமணம் ஒரு முக்கியமானது ஒன்று. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த பூமியில் பிறக்கிற ஒரு ஆணும் ஒரு தந்தையாக மாற வேண்டும், இந்த பூமியில் பிறக்கிற ஒரு பெண்ணும் ஒரு தாயாக மாற வேண்டும். அப்போ தான் அந்த இறைவனுடைய அந்த திட்டம் வந்து முழுமையாக நிறைவேறுது. அப்போ இதுக்கு தடங்கள் நிறைய வருது. கல்யாணம் ஆகலை, குழந்தை கரு உருவாகலை, அபார்ஷன் ஆயிடுது, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அப்போ குழந்தைய பிறக்கலைன்னா அது நம்முடைய பாஸ்ட் லைஃப் கர்மால இது பூர்வ ஜென்ம குறைகள் இருக்குன்னு அர்த்தம். அதை ரெக்டிஃபை பண்ணிக்கணும், அதை சரி பண்ணிக்கணும். அதான் முறை, அதான் இது. பிரம்மச்சரியமாக இருக்கணுன்றது கட்டாயம் கிடையாது, அது சாய்ஸ் தான். பட் அது சித்தர்களுடைய கோட்பாடின்படி, இறைவனுடைய தத்துவப்படி அது தவறு. அது தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க, அது குரூப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. தப்பான விஷயத்தை நம்ம சொன்னோம்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு மக்கள் அது வந்து இன்னும் அந்த பக்கம் வரல. ஆனால் சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. உனக்கு யார் தான் மணி கட்டுறது? எல்லாரும் யாருமே சொல்லலாம் யார் தான் சொல்லுவது? கர்மாந்திரியங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். வெதர் யூ அக்செப்ட் இட் நாட், நீங்கள் ஏற்றுக்கலாம் சரி, ஏற்றுக்கலாம் சரி. வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, இதான் உண்மை. ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கங்க, ஏற்றுக்கிட்டா போங்க, அவ்வளோதான். ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு நன்மை, நல்லா இருப்பீங்க. ஏற்றுக்கலன்னா உங்களுக்கு அது நான் சொல்லலை, சரி ஜெகதீஷ் சார் சொல்ல வேணான் டேஷ் டேஷ் டேஷ். ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு நன்மை, நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஏற்றுக்கலைன்னா ஜெகதீஷ் சொன்ன மாதிரி சொல்ல வேண்டாம் சார், நீங்கள் சொல்ல வேண்டாம் சார், டேஷ் 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 நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோ. சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம சொல்கிறோம், இறைவன் என்னை செலக்ஷன் பண்ணி சொல்லுங்கன்றார், சொல்கிறோம். ஏற்றுக்க உங்களுடைய விருப்பம், அது உங்கள் கர்மா தான் டிசைட் பண்ணும். நல்ல கர்மா உங்கள் மைண்டில் உட்காந்தா ஏற்றுக்குங்க, நல்ல கர்மா இல்லை கெட்ட கர்மா வேலை செய்யணும் ஏற்றுக்க மாட்டேன், அவ்வளோதான். அப்போ இந்த நாளில் இது பண்ணுங்க, இந்த நாள் இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ கல்யாணம்னு சொல்லி பண்ணுறோம். அது ஏன் எத்தனையோ நாள்கள் இருக்குது, அது ஏன் செலக்ட் பண்ணி முகூர்த்த நாட்கள் கொண்டு வரோம், முகூர்த்த நாள் கொண்டு வரோம். அந்த நாளில் கல்யாணம் ஆகும். நிறைய பேர் கோட்ட வர விஷயம் என்னென்னா, முகூர்த்தம் சாந்தி முகூர்த்தம் ஒன்று இருக்குது. அந்த சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஒரு திருமணமாகாத ஒரு ஆணும் திருமணமாகாத ஒரு பெண்ணும் அந்த முதல்ல தாம்பத்திய உறவு அப்படி சொல்லி கொண்டு அந்த அடுத்த இறைவனுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு முதல் காரணமாக சாந்தி முகூர்த்தம். கல்யாணம்னா சாந்தி முகூர்த்தம் தான் முக்கியமானது. இல்லைன்னா யாரோ ஒரு பையன் அங்கே இருக்கான், யாரோ ஒரு பொண்ணு அங்கே இருக்கா, அதையே ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கொண்டு வரீங்க. பட் அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு முகூர்த்தம்னு அது பேர் எப்படி சொல்லுங்க, சாந்தி முகூர்த்தம்.
எப்படி கல்யாணத்துக்கு ஒரு முகூர்த்தம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறோமோ 1.5 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ 1.5 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. 1.5 மணி நேரம் ஒரு முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அப்போ சாந்தி முகூர்த்தம் பேரே எப்படி கொண்டு வாங்க, அந்த திருமணமான தம்பதிகள் தாம்பத்திய உறவு கொள்வதற்கும் ஒரு நேரம் இருக்கு. அந்த நேரம் தான் சாந்தி முகூர்த்தம். அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைம்ல சாந்தி முகூர்த்தம் யாரும் வைக்கிறது இல்லை. அது ரொம்ப விஷயம் தெரிஞ்சு தான் வைப்பாங்க, ரொம்ப விஷயம் தெரிஞ்சு தான் வைப்பாங்க. மற்றபடி பாருங்க, கல்யாணம் ஆனால் அன்னைக்கு நைட்டே சாந்தி முகூர்த்தம். கல்யாணம் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம். 99% ஆஃப் த பீப்புள் அதான் பண்ணுறாங்க. தப்பு பண்ணுறாங்க, தெரியல. அவங்க யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, யாரும் சொல்லிக் கொடுக்க ஆள் கிடையாது. பட் பழைய காலத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நான் பிஹெச்டி பண்ணும்போது நான் தரவாக ரீசர்ச் பண்ணியிருக்கேன். இதை பற்றி ஒரு கிட்டத்தட்ட 6 மாதம் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய பண்ணியிருக்கேன், ரீசர்ச் பண்ணியிருக்கேன். நம்முடைய முன்னோர்கள் திருமணம் ஆயிட்டாலும் கூட சாந்தி முகூர்த்தத்துக்கு தனியாக முகூர்த்தம் பண்ணி அந்த சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு தான் அந்த சம்மந்தப்பட்ட கணவனையும் மனைவியும் இணைய விடுவாங்க. பட் இப்போ அந்த ட்ரெடிஷன் மறைஞ்சு போச்சு. அப்போ ஏன் அப்படி பண்ணாங்க, இப்போ ஏன் பண்ணலை, அப்படி பண்ணனால அவங்களுக்கு என்ன நன்மைகள், இப்படி பண்ணனால என்ன தீமைகள்னு பார்த்தா பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. பிஹெச்டி பண்ணும்போது அதுக்காக ஒரு 6 மந்த் அதுக்காக ஒதுக்கி தனியாக அதுக்காகவே பண்ணினேன். அப்போ முகூர்த்தம் கண்டுறோம், கல்யாணம் பண்ணுறோம், ரைட், ஓகே. பட் அந்த பஞ்சாங்கத்தை அந்த டைம் பார்த்தோம்னா அந்த முகூர்த்தமான டைம் ஓவர் ஆகிடும். அன்றைக்கி நைட் அவங்க தாம்பத்திய உறவு கொள்வதற்காக சாந்தி முகூர்த்தத்தில் நெகட்டிவ் டைமாக இருக்கும், என்டையர்லி நெகட்டிவ் டைமாக இருக்கும். என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? இங்கே தான் தப்பு பண்ணுறாங்க நம்ம பீப்புள். ஏன் அந்த காலத்தில் என்னதான் இருந்தாலும் நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் முன்ன பின்ன இருந்தால் கூட எப்படியெல்லாம் ஒத்துமையாக சந்தோஷமாக இருந்து நல்லா குழந்தை குட்டி நல்லா பித்து ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லை? நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிற மாதிரி 70% ஆஃப் த கேசஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாஸ்ட் 10 இயர்ஸ். ரொம்ப கேவலமாக இருக்குது. பேப்பரில் படிக்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. தமிழ்நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் 70%, ரொம்ப கேவலமான விஷயம் அது. தமிழ்நாட்டில் உலகத்துக்கே இந்த உலக சமுதாயத்துக்கே பண்பாட்டை சொல்லிக் கொடுக்குற தமிழ்நாட்டில் 70% ஆஃப் த கேசஸ், எங்கே 70%, 1-2 70% ஆஃப் கேசஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் ஆகிருக்குது டைவர்ஸ்க்குன்னா அது எதை காட்டுகிறது? ரொம்ப கேடு கட்டு போயிட்டுருக்கோன்னு காட்டு. அப்போ முகூர்த்தம் கல்யாணம் பண்ணுறோம், ரைட், ஓகே. அன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் பார்க்கும்பொழுது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில முகூர்த்த நாட்களில் பார்த்தோம்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அன்னைக்கு நைட்டு தாம்பத்திய உறவு கொண்டு அவங்க வாழ்க்கை ஆரம்பித்தாங்கன்னா அது எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? அவங்கள பிறக்கிற குழந்தைகள் எப்படி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும்? அடுத்த ஜென்ரேஷன் எப்படி நல்லா இருக்கும்? இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் எப்படி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும்? தப்பு இல்லை, தெரியல. இதை பஞ்சாங்கத்துக்கு யாராவது சொல்கிறாங்கன்னா முகூர்த்தம் கட்டுறாங்க, ரைட்டு, ஓகே. சாந்தி முகூர்த்தத்துக்கு என்ன டைம் சொல்கிறாங்க? அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமில் அந்த கணவனையும் மனைவியும் நீங்கள் வச்சு பாருங்கள். அன்றைக்கி முகூர்த்த நாளும் வரும், ஒரு நாள் முன்ன பின்ன தள்ளியும் வரும். அன்றைக்கே கிடையாது, முகூர்த்த நாள் அன்றைக்கி வர. அதான் நிறைய பேர் தப்பு, 100%, 99.9% தப்பு பண்ணுறாங்க. 0.1 தான் கரெக்டாக பார்க்குறேன். அந்த முகூர்த்தத்துக்குன்னு ஒரு நாள் ஓகே, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஒரு நாள் ஓகே. அந்த நாளை செலக்ட் பண்ணி அவங்கள முதல்ல சேர விடுங்க, பாருங்கள். அவங்க லைஃப் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்காக தான் அந்த காலத்தை அந்த சாந்தி முகூர்த்தம் டைம் சொன்னாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, அந்த டைம் நான் நோட் பண்ணி கொடுப்பேன், அந்த டைம் நோட் பண்ணி கொடுப்பேன். அம்மா நோட் பண்ணி கொடுத்து அந்த மாதிரி பண்ண ரொம்ப நல்லா இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. பட் ஒரு சேட் நியூஸு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் திருமணம் ஆகிறவங்கள எனக்கு தெரிஞ்சு என்னோட டேட்டா படி பாதிக்கு பாதி எல்லாம் ஏற்கனவே திருமண உறவு கொண்டவர்கள் தான், தாம்பத்திய உறவு கொண்டுட்டவங்க தான், பிஃபோர் மேரேஜ். உண்மையிலேயே வெளியே சொல்கிறதுக்கு எனக்கே சங்கடமாக தான் இருக்குது, எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஒரு தடவை ஏதோ குஷ்பு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய அவங்க மேலே ஏதோ கண்டமெல்லாம் பண்ணாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, தமிழ் பண்பாட்டை சிதைக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப ஏதோ பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு பேப்பரில் ரொம்ப அமைப்புகள்லாம். அதெல்லாம் 100% உண்மை சார். கிளைவான்ஸில் போய் பார்த்தா தெரியும் நம்ம ஒண்டவாளம் என்னன்ட்டு. நம்ம ஒண்டவாளம் என்ன நல்லா தெரியும் சார். சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நான். இப்போ நடக்கிற மேரேஜஸில் ஈவன் தமிழ்நாட்டிலேயே 50% அவங்க அந்த மணமகனும் சரி மணமகளும் சரி திருமணத்துக்கு முன்னாலேயே யாரோ ஒருவனுடன் யாரோ ஒருத்தியுடன் செக்ஸ் ரீதியாக உறவு கொண்டு வைத்தவர்கள் தான் இருக்கிறார்கள். அவங்க அந்த கப்பலாகவே இருந்தாலும் சரி, வேற கப்பலாக இருந்தாலும் சரி. ஆனால் மேரேஜுக்கு முன்னாடியே, நான் தப்பாக சொல்ல, இருக்கிற விஷயத்த சொல்கிறேன். நம்ம எவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கோம், நம்ம பண்பாடு எவ்வளோ கேட்டு போயிட்டுருக்கு, நாம் எப்படி முறை தவறி போயிட்டுருக்கோன்னு சொல்ல வரேன் நான். 50% மாப்பிள்ளையும் சரி ஏற்கனவே ஏதாவது பொண்ணுக்கிட்ட உறவு வச்சவனா தான் இருக்கிறான், பொண்ணுங்களும் சரி ஏற்கனவே ஏதாவது பையன்கிட்ட உறவு வச்சவனா தான் இருக்கிறான். நடக்குது, இது ப்ராக்டிக்கலாக நடக்குது. இது சொல்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
நீங்களாவது உங்கள் குழந்தைங்க நல்லா வளர்த்துங்க. நீங்கள் வந்து சுதந்திரம் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க, உரிமையை கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க, அவங்களும் சுதந்திரமாக எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறாங்க, உரிமையாக இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. பின்னாடியில் வாழ்க்கையில் அவங்களும் கஷ்டப்படுவாங்க, நீங்களும் கஷ்டப்படுவீங்க. நம்ம கஷ்டங்களுக்கு காரணம் என்னன்னு தெரியல. ஒரு கணவனுக்காக, ஒரு புனிதமான கணவனுக்காக மனைவி காத்திருக்கணும். ஒரு புனிதமான மனைவிக்காக கணவன் காத்திருக்கணும். அது கூட டியூ டு நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா தான். நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சுத்தமான தூய்மையான ஒரு கணவன் நமக்கு அமையிறதும், ஒரு சுத்தமான தூய்மையான மனைவி நமக்கு அமையிறதும் கூட நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாவால தான். ஏன் தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நிறைய விஷயம். அதை பற்றி பேச சப்ஜெக்ட் நிறைய விஷயம். நம்ம டிவேட் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம சப்ஜெக்டே வருவோம். அப்போ அந்த காலங்கள் நேரங்கள் எதுக்காக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த சாந்திய முகூர்த்தத்துக்கு கூட ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க. அந்த சாந்திய முகூர்த்தத்தில் முறையாக அந்த கணவன் மனைவி தம்பதிகளை சேர வச்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, நல்லா லைஃப்பில் இருப்பாங்கன்னு சொல்ல வரும். அதே மாதிரி தர்மத்துக்கும் எந்த டைமில் பண்ணணும், என் டைம் பண்ணக்கூடாதுன்னு விதிகள் இருக்குது. அதை தான் சொல்ல வந்தேன். தர்மத்துக்கும் எந்த டைமில் பண்ணலாம், என் டைம் பண்ணக்கூடாது, யாருக்கு பண்ணலாம், யாருக்கு பண்ணக்கூடாது. இதில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும். மேபி வரலாம், உங்கள் மனசுலேயே இருக்கலாம். பட் எந்த கான்ட்ரவர்சி வந்தாலும் அதான் உண்மை. யாருக்கு கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ யாருக்கு கொடுக்கக்கூடாது யாருக்கு கொடுக்கலான்ற எப்படி வரும்? ப்ராக்டிக்கலாக வரும். அது அனுபவத்தில் தான் வரும். அது அனுபவத்தில் நீங்கள் கிறிஸ்டல் மெடிடேஷன் யோகா பண்ணீங்கன்னா உங்களுக்கே தானாக தோணும், இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், இவங்களுக்கு செய்யலாம், இவங்களுக்கு செய்ய வேண்டாம். அப்படி உங்களுக்கே தோணும், தெரியும். உங்களுக்கு தெரியாத போது வேணால் நான் கைட் பண்ணுறேன், அது வேறு சமாச்சாரம். பட் என்னையே டிபெண்ட் பண்ணால் உங்களால் வர முடியும்னு சொல்ல வரணும். உங்களுக்கே தெரியும். நீங்கள் 4 பேர் சொல்லலாம், இவங்களுக்கு கொடுக்க, இவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், இவங்களுக்கு கொடுக்கணும், இவ்வளோ கொடுங்க, இவ்வளோ கொடுக்கலாம். அதுவும் இருக்குது. எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கலான்னு ஒரு கணக்கு இருக்குது. அதான் பாத்திரம் மருந்து பச்சைடுன்னு சொன்னது. அதுக்கு நிறைய காரணம். பாத்திரம் மருந்து பச்சைடுன்றதுக்கே ஒரு 10 கிளாஸ் எடுக்கலாம். அந்த ஒரு பழமொழியை விளக்கிறதுக்கே 10 கிளாஸ் எடுக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போது தர்மம் கொடுக்கறது கூட எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கக்கூடாது, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் இவனுக்கு 100% லீவ் கொடுக்கலாமா, 50% கொடுக்கலாமா, அது கர்மம் டிசைட் பண்ணு. அதனால தான் எடைக்கு எடை கொடுன்னு சொன்ன காரணம் வந்து அதுதான். அதோட தாற்பயம் அதுதான். நம்ம உடம்புல நோய்கள் வருது, நம்ம மனசுல பிரச்சனைகள் வருது, நம்ம ஆத்மாவில் பிரச்சனைகள் வருது. சரி, இந்த ஆத்மாவுக்குள்ள மனமும் அடக்கம், உடலும் அடக்கம். இப்போ இந்த பிசிக்கல் பாடி வச்சு நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். தேவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்ம ஆத்மாவை பார்ப்பாங்க, நம்மளை பார்ப்பாங்க. நாம் என்ன பண்ணும்போது நம்ம பாடியை பார்க்குறோம், அப்புறம் தான் நம்ம மனசை பார்க்குறோம், ஆத்மா பார்க்கணும். அது கர்மாஞ்சலி இங்கே வர்றவங்க தான் மனசையும் ஆத்மா பற்றி, மற்றவங்கலாம் உடம்பு மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ எடைக்கு எடை வந்து துலாபாரத்தில் வைக்கணும்னு சொல்லும்போது நம்முடைய பாஸ்ட் லைஃப் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்புல நடக்கிற சில விஷயங்களை வந்து நம்ம எடை காட்டி கொடுப்போம். நம்மளுடைய எடை காட்டி கொடுப்போம். அதனால தான் எடைக்கு எடை ஏதோ ஒரு பொருள் வைப்பாங்க. அது பணம் வைக்கிறாங்க, நகை வைக்கிறாங்க, பழம் வைக்கிறாங்க, பூ வைக்கிறாங்க, காய்கறிகள் வைக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கிறாங்க. அது எடைக்கு எடை வைக்கிறது வந்து அவங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதை மாதிரி சொல்லும்போது அது பிரச்சனைக்கு தீர்ந்து விடுது. இதுதான் குருவாயூரப்பன் கோயிலில் அந்த துலாபாரத்தினுடைய கதை இது. ஸோ இப்போ யாருக்கு செய்யணும், என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு நீங்களே தெரியும். யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம், யாரும் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம். எல்லாம் எதுவாக இருந்தாலும் செல்ஃபாக தனக்கே தெரியும். கிறிஸ்டல் மெடிடேஷன் பண்ணும்போது, கிறிஸ்டல் யோகா பண்ணுவோம், யாருமே தேவை, நீங்களே குருவாக மாறி விடுது. உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனை, வாட் எவர் மேபி, யாருக்கு தர்மம் பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாமே உங்கள் லைஃப்பில் என்னென்ன உண்டோ அத்தனையும் நீங்கள் யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம், யாருக்கும் டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ண வேண்டாம், யாரையும் மென்டாரிங் வச்சுக்க வேண்டாம், எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம், எந்த வழிபாட்டு தளத்துக்கும் போக வேண்டாம். உட்காந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே டிவைன் கொடுக்க ரெடியாக இருக்கிறார். அவர்களெல்லாம் கொடுக்குறாரு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன் டே கர்மா கிளியரன்ஸ் பண்ணி நம்ம குட் கர்மா சேர்த்துணும் போது கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகா, இது ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க. இது அவ்வளோ விஷயம் இருக்குது. கிறிஸ்டல் மெடிடேஷன், கிறிஸ்டல் யோகாவும் கரெக்ட் ரெகுலராக பண்ணி பாருங்கள். ஒரு 48 days பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் எவ்வளோ மாற்றங்கள் தெரியுது, எவ்வளோ தெளிவு வருதுன்னு பாருங்கள். இந்த தெளிவுக்கு நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும், கோடி கொடுத்தாலும் வேற எங்கே போனாலும் கிடைக்காது. அந்த தெளிவு வரும், உங்களுக்கு ஞானம் வரும், ஞானம் தானாக வரும். ஞானம் வர வர எல்லாமே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ தர்மம் பண்ணுறது கூட இந்த நாளில் பண்ணணும், இந்த நட்சத்திரத்தில் பண்ணணும், இந்த திதியில் பண்ணணும், இந்த கரணத்தில் பண்ணணும் சொல்லியிருக்கோம். அதுவும் கூட வடபெரில் பண்ணால் என்ன, தேய்பிரில் பண்ணால் என்னன்னு இருக்கு. வடபெரில் பண்ணால் என்ன, தேய்பிரில் பண்ணால் என்ன. ஏன் வடபெரி தேய்பிரை மாறி மாறி வருது? காரணங்களுக்காக தான். ஸோ அப்போ அந்த தர்மம் பண்ணுறது கூட எங்கிட்ட நேரில் பேசும்போது சில பேருக்கு உங்களுக்கு தெரியும், இந்த நாளில் பண்ணுங்க, இந்த டைமில் பண்ணுங்க, இந்த திதியில் பண்ணுங்க, நட்சத்திரத்தில் பண்ணுங்க, இந்த டேல பண்ணுங்க, டைம்குள்ளே பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்போ பண்ணால் அதோட பலன் வந்து அதிகமாகும். இப்போ சாதாரணமாக அரிசி இருக்குது, புது அரிசி எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு
ஒரு 300 ml 300 ஒரு இந்த உழக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு உழக்குன்னு சொல்லுவாங்க, 2 அழக்கு ஆழாக்கு, அது பேர் ஆழாக்கு, அது பேர் வந்து நம்மளுடைய பாரம்பரியம் வந்து ஆழாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஆழாக்கு வந்து அப்படியே நடைமுறையில் மாறி 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 உழக்குன்னு வந்துச்சு. சரி, இப்போ நீ ஒரு டம்ளர்னே வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா என்ன சாதம் உங்களுக்கு வருது பாருங்க, புது அரிசி. பட் அதே பழைய அரிசி நாளாக 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 பழைய அரிசி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் சாதம் வந்து உபரியாகும். நல்லா பாருங்க, அதே அரிசி தான். இது பெண்மணிகளுக்கு நல்லா தெரியும், சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய தெரியும். எனக்கு சமையல் தெரியாது, ஆனால் எனக்கு அவ்வளோவா தெரியாது. பட் இது நம்ம ரீசர்ச்சில் பார்த்துருக்கேன். அம்மாவும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கும் தெரியும். ஒரு டம்ளர் அரிசி, புது அரிசி, இப்போ ரீசெண்டாக விளைஞ்ச அரிசி, அந்த அரிசியை போட்டு பாருங்கள். அது வந்து ஒரு 2 பேருக்கு சாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதே 4 நாள் பழைய அரிசி எவ்வளோ கூட பழசாகுதோ, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அது மாதிரி வருஷக்கணக்கில் பழசான அரிசி நீங்கள் போட்டிங்கன்னா அதே அரிசி 4 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு பேர் வந்து உபரி ஆகுதுன்னு சொல்லுவாங்க, உபரின்னு சொல்லுவாங்க. கடவுள் எப்படி அது ஒரு குணத்தை வச்சுருக்கா பாருங்க. புதுசாக வருகின்ற அரிசி அந்த ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுக்கறது வந்து கம்மியாக இருக்கும். அது ஒருத்தர் அந்த அரிசியை 2 பேர் சாப்பிட்லான்னு வச்சுக்கோங்க. அதே அரிசி பழசாக போடும்போது அதே அரிசி நிறைய ஆகும், நிறைய உபரி ஆகும், மல்டிப்ளை ஆகும். அதை 4 பேர் சாப்பிடலாம். அரிசி அதே மாதிரி சித்த மருத்துவ முறையில் ஆயுர்வேத மருத்துவத்தையும் இந்த பஸ்தம் சந்திரம் ரெடி பண்ணுவாங்க. இந்த பஸ்தம் சந்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு 50 mg அது நெய்யோடவோ தேனோடவோ, நெய்னா மெல்டட் நெய், உருக்க நெய்யோடு சாப்பிடணும், அந்த தேனோடு சாப்பிடணும். அது எல்லாம் சாப்பிடும்பொழுது நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய உடம்பு நிறைய விஷயங்கள் வரும். ஆனால் பாருங்கள், அதில் வந்து ப்ரொடக்ஷன் டேட் போடுவாங்க. இந்த டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட், இது எக்ஸ்பைரி டேட் இதுன்னு போடுவாங்க. பட் சித்த ஆயுர்வேத முறைகளை தயார் பண்ணுற பஸ்பங்களுக்கும் செந்தருங்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் கிடையாது. எவ்வளோ கூட 4 நாள் பழசாகுது அவ்வளோக்குள்ள பவர் ஆகும், எவ்வளோ கூட நாட்கள் அதிகமாகுதோ அவ்வளோக்குள்ள பவர் ஆகும். சில குறிப்பிட்ட நட்சத்திர அது டைமில் பண்ணுவோம், எல்லா டைமும் பண்ணக்கூடாது, அது கமர்ஷியலாக பண்ணுறாங்க. அதுக்கு சில குறிப்பிட்ட நாட்களில் சில குறிப்பிட்ட நட்சத்திர திதிகள் தான் அந்த மருந்து ரெடி பண்ணணும். அதான் முறை, சரியான முறை. சித்தர்கள் சொல்லி கொடுக்குற முறையை நாம் அப்படி தான் பண்ணுவோம். பட் கம்பெனிஸில் அப்படி ஓவராலாக போட்டு ரெடி பண்ணுவாங்க, லைக் அலோபதி மெடிசன்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. இப்போது பலன் இருக்குது, பட் முறையாக செஞ்சால் இன்னும் பலன் அதிகம். அந்த குறிப்பிட்ட நாள் நட்சத்திர நாளில் அந்த செந்தூரத்தையோ பசுபத்தையும் நம்ம ரெடி பண்ணோம்னா அந்த மருந்தினுடைய பவர் வந்து நாளாக அதிகமாகும். அந்த மருந்து தயார் பண்ணி அப் டு 2 months 3 months சாப்பிடவே கூடாது. அந்த மருந்துகள் தயார் பண்ணி உடனே எல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடாது. அப் டு 2-3 months அப்படியே ஐடியலாக வச்சிடணும். அதுக்கு பிறகு தான் அதை கன்சியூம் பண்ணுறதுக்காக கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ தயார் பண்ண செந்தூரம் பசுப்பம் சாப்பிட்றதுக்கும் 1 year ஆகி 2 வருஷம் ஆகி 3 வருஷம் ஆகி 4 வருஷம் ஆகி சாப்பிட்றதுக்கும் பவர் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேளை சாப்பிட்ற மருந்து, இப்போது தயார் பண்ண மருந்து 3 மாதத்தில் சாப்பிட்றீங்க, அது ஒரு பலன் கொடுக்கும். அதே மருந்தை ஒரு 1 year கழிச்சு வச்சு சாப்பிட்றீங்கன்னா அது மாதிரி 10 மடங்கு பலன் அதிகமாக இருக்கும். 2 வருஷம் கழிச்சுன்னா இன்னும் 20 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஒரே டோஸ் தான். 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு சாப்பிட்டா அதை சாப்பிட்டோம்னா 100 மடங்கு பலன் கொடுக்கும். அது இயற்கையில் எந்த மாதிரி ஒரு ரகசியங்களை எடுத்து சித்தர் பெருமக்கள் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் அலோபதி மெடிக்கல் ஃபீல்டுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க மருந்துக்கு எக்ஸ்பைரி டேட் போடுற மாதிரி போட சொல்கிறாங்க. இவங்களும் உடைக்க சொல்கிறாங்க, இல்லைப்பா எங்களுக்கு இந்த மருத்துவ முறையில் வந்து செந்தூரமும் பசுமும் தயார் பண்ணால் 4 நாள் வீரியம் தான் அதிகமாகும், பவர் தான் அதிகமாகும். 4 நாள் பவர் அதிகம், அளவு குவான்டிட்டி குறைச்சி சாப்பிட்டா கூட பவர் அதிகமாக இருக்கும். 4 நாள் பவர் அதிகமாகிற மாதிரி ஒரு டெக்னாலஜின்னு சொல்லி சொன்னாலும் கூட அவங்க புரிஞ்சிக்கல. பிகாஸ் அவங்க தெரியாது. என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. அது எப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாடி டொனேஷன், ஆர்கன் டொனேஷன் பண்ணக்கூடாது, பிளட் டொனேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அது ஏற்றுக்கிற மனநிலை வரல. அது எப்படி நான் போய் காப்பாற்றணும், நான் தான் உயிரை காப்பாற்றணும், நான் ரத்தம் கொண்டா யார் கொடுப்பா அப்படின்னு சொல்லி புரியாமல் அறியாமல் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த சித்த முறையிலையும் ஆயுர்வேத முறை தயார் பண்ணுகின்ற பசும் செந்தூரம் வந்து 4க்கு நாள் பவர் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி தயார் பண்ண செந்தூரம் கிடச்சி அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் 1 மணி நேரம் சாப்பிட்டீங்கன்னா இப்போ தயார் பண்ண மருந்து 1 மணி நேரம் சாப்பிட்டா என்ன ரிசல்ட் கிடைக்குதோ, இப்போ தயார் பண்ண மருந்து சாப்பிட்டா 1 மணி நேரம் சாப்பிட்டீங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குது, ஒரு பலன் வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தயார் பண்ண அதே செந்தூரம் பசுபதி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 100 மடங்கு பலன் அதிகமாக இருக்கும். அதே குவான்டிட்டி தான், அதே அளவு நெய் தான், அதே அளவு தேன் தான் சாப்பிட்றீங்க. பட் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மல்டிப்ளைட் பை பவர் ஸ்கொயர்
கியூப்னு சொல்ல முடியும். அது மாதிரி பவர் போட்டால் எவ்வளோ போட்டிருக்கோம், அது மாதிரி பவர். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் தெரியும்? தெரியாது, புரிஞ்சிக்கல அவங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, சரி வேற வழி இவங்களும் சொல்லி பார்த்தாங்க, அவங்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அதில் இல்லை பார்மகோப்பியா படி இப்படி தான் போடுறோம், இப்படி தான் போகணும், இப்படி தான் போகணும், சரி போய் தொலைஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு விட்டாங்க இவங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் சித்தா ஆயுர்வேதாவில் பசுமச்சந்திரன் எது பார்த்தாலும் ஒரு டைம் போட்டிருப்பாங்க, 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டைம் போட்டிருப்பாங்க. எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட், அது எக்ஸ்பைரி டேட் 3 இயர்ஸ் எது போடுவாங்க. பெரும்பாலும் இப்போ 3 இயர்ஸ் போடுறாங்க. பட் அப்படி கிடையாது. நீங்கள் 300 வருஷம் கழிச்சு சாப்பிட்டாலும் வேலை செய்யும். 300 வருஷம் கழிச்சு சாப்பிட்டாலும் வேலை செய்யும். 3000 வருஷம் கழிச்சு சாப்பிட்டாலும் வேலை செய்யும். வேலை செய்யும், அருமையாக வேலை செய்யும், பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். எனக்கு சித்தர் பெருமக்கள் சொல்லி கொடுத்து நான் தயார் பண்ணி 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி தயார் பண்ண செந்தூரம் இப்பயும் இருக்குது. அது கொடுத்தோம்னா பிரமாதமாக வேலை செய்யுது. இப்போ தயார் பண்ண செந்தூரம் பசுபத்தை விட பிரமாதமாக வேலை செய்யுது. ரிசல்ட் குயிக்காக வருது, குயிக்காக வருது. உண்மையே. அப்போ இந்த கான்செப்டை இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ், மாடர்ன் மருத்துவம் ஒத்துக்கலையோடைய, நிபுணர்கள் ஒத்துக்கலையோடைய. பட் உண்மை அதுதான். உண்மையிலேயே அந்த மாதிரி பழைய செந்தூரம், பழைய புத்தகம் கிடைச்சா ரொம்ப குயிக்காக சரியாயிடும். இன்னும் ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி தயார் பண்ண செந்தூரம் பசுமெல்லாம் இருந்தாங்கன்னா ஒரு சிட்டிகை கொடுத்தா போதும். எவ்வளோ கிரானிக் டிசீஸ் ஒரே டோஸ் சரியாயிடும். ஒரே டோஸ், சிங்கிள் டோஸ் சரியாயிடும். சிங்கிள் டோஸ் சரியாயிடும். அப்படின்னா பாருங்க, இயற்கை அந்த மாதிரி வச்சிருக்கு. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ சாப்பிட்ற மருந்து அதே அளவு, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி சாப்பிட்ற மாதிரி அதே அளவு, பலன் அதிகம். அதே மாதிரி தான் நம்ம தர்மம் பண்ணும்போதும் கூட, இந்த நட்சத்திரத்தில் பண்ணுறீங்க தர்மம் ஒரு பங்கு பலன் கிடைக்கும், இந்த நட்சத்திரத்தில் பண்ணுறீங்க பலன் அதிகம், இந்த நட்சத்திரம் பண்ணுறீங்க இந்த தேதியில் பண்ணுங்க, இந்த நாட்களில் பண்ணும்போது பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்ல வரேன். அதனால தான் தர்மம் பண்ணும்போது கூட ஏதோ நினச்ச நேரத்துக்கு இப்படி கொடுக்குறோம், நினச்ச நேரத்துக்கு இருந்தால் புடி அப்படின்னு கொடுக்கறத விட, அந்த நாள் அந்த நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நீங்கள் என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன சாபங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, என்ன சாபங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எல்லாமே ஆரோஸ்கோப்பில் இருக்குது, ஜாதகத்தில் இருக்குது. அதில் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த டைமில் தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும்னு பார்த்து கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கின்ற தர்மத்துக்கு பலன் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவேன். பலன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ தர்மம் பண்ணும்போது எனக்கு வசதி இல்லை, என்னால் பணம் கொடுக்க முடியாது. இறைவன் 17 இறைக்கட்டளைகள் சொல்லியிருக்காரு. இன்னொரு இறைக்கட்டளை ஒன்று சொல்லணும், 18 சொல்கிறோம். இந்த 18 இறைக்கட்டளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான வழி கொடுக்காம உங்களை யாரையுமே வைக்கிது. நம்ம தான் நினைக்கிறோம் இந்த கஷ்டம் எனக்கு துன்பம் நிறைய வந்துருச்சுன்னு. உங்களால் தாங்க முடியாத துன்பத்தை கடவுள் எப்பயும் கொடுக்குறதே இல்லை. அதே மாதிரி தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. தர்மம் செய்வதற்கான சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உருவாக்கவே மாட்டார். என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட வருமானம் இல்லை, நானே கடன் இருக்கிறேன், நான் எப்படி தர்மம் பண்ணுறது? அப்படி இல்லை, அப்படி இல்லை. உங்களுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. அந்த சான்ஸை நீங்கள் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் அது காரணம் நமக்கு எங்கே செய்யறதுக்கு இவ்வளோ போல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவ்வளோ பணமே கொடுக்க முடியாது, சர்வீஸ் பண்ணலாம். சர்வீஸ் பண்ணலாம், நிறைய நிறைய வகையில் சர்வீஸ் இருக்குது, நிறைய சர்வீஸ் பண்ணலாம். எப்படி சர்வீஸ் பண்ணலாம்? என்கிட்ட பணமே எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, எனக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது, கடன் தான் நிறையா இருக்குது, கட்ட முடியல. அப்போ நீங்கள் எப்படி வட்டியே கட்ட முடியல, தடுமாறுறோம். அப்போ நான் எப்படி தர்மம் பண்ண முடியும்? ஏதோ ஒரு வழி கொடுத்துருப்பார். அது என்னன்னு உட்காந்து நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னா, அமைதியாக உட்காந்து யோசனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது வழி காட்டியிருப்பார். எந்த ஒரு வெளியே வரத்துக்கு வழி காட்டாமல் கடவுள் எந்த பிரச்சனையும் கொடுப்பது, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கிட்ட கையில் காசு நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட எனக்கு போய் ஃபிசிக்கலாக போயிட்டு எனக்கு சர்வீஸ் பண்ண முடியாது, நான் என்ன பண்ணுவேன்? செய்ய முடியல அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைக்குமே லைஃப் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்துக்கு, ஈவன் தர்மத்தை பற்றி திருப்பி திருப்பி பேசுகிறோம். தர்மம் செய்வதற்கான வழிகளை உங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுத்துருக்கிறார். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கிறிஸ்டல் கையில் இருந்தால் கிறிஸ்டலை வச்சு யோசனை பண்ணி பாருங்கள். கிறிஸ்டல் கையில் இல்லைன்னா யோசனை பண்ணுங்கள், கிறிஸ்டல் வந்துடும். வந்த பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் வந்துடும். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அமைதியாக உட்காந்து வடக்கு பார்த்து, 40 வயசுக்கு மேலேன்னா வடக்கு பாருங்கள், 40 வயசுக்கு மேலேனா வடக்கு பார்த்து உட்காருங்க, 40 வயசுக்கு இன்னும் கிழக்கு பார்த்து உட்காருங்க. மாறி ஒத்துக்காமல் தப்பு இல்லை, மாறி உட்காந்துட்டிங்களும் தப்பு கிடையாது. அந்த 40 வயசுக்கு மேலே வடக்கு பார்த்து உட்காந்தாங்கன்னா பலன் அதிகமாக இருக்கும். எப்போ? இந்த மாதிரி மெடிடேஷன், யோகா, தியானத்துக்கு. சாப்பிடும்போது இல்லை, சாப்பிடும்போது யாரும் வடக்கு பார்த்து உட்காரக்கூடாது. அதுதான் பாருங்க, ஒரு திசை கூட எப்படி கடவுள் அமைச்சிருக்க பாருங்க. இந்த திசை இந்த பர்பஸ்க்கு நல்லது, இந்த திசை இந்த பர்பஸ்க்கு சரியில்லை. இந்த திசை இந்த பர்பஸ்க்கு நல்லது, இந்த திசை இந்த பர்பஸ்க்கு ஒத்து வராது. இந்த திசை இந்த பர்பஸ்க்கு நல்லதும் பண்ணாது, கெட்டதும் பண்ணாது. எல்லாமே எப்படி கடவுள் கரெக்டாக படிச்சிருக்க பாருங்க. வடக்கு திசை தியானம் பண்றதுக்கு, யோகா பண்றதுக்கு நல்லது, ஆனால் தலை வச்சு படுக்கக்கூடாது. சாப்பிடுவதற்கு கிழக்கு பக்கம் நல்லது, யோகா தியானம் பண்ணுறதுக்கு நல்லது. தெற்கு திசை
மற்ற பாசிட்டிவான விஷயங்கள் சேர்த்துக்கல, தலை வச்சு தூங்கலாம், தலை வச்சு தூங்கலாம். பட் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரு ஆஃபீஸு அல்லது உங்கள் வியாபார தளத்தில் தெற்கு பார்த்து உட்கார்றது அவ்வளோ சிறப்பு இல்லை. ஆனால் தலை வச்சு படுக்கலாம், தலை வச்சு படுக்கலாம், ஆரோக்கியம் நல்லா வரும். ஆனால் செல்வம்னு சொல்லி வரும்போது நீங்கள் ஆஃபீஸில் பிஸ்னஸில் எல்லாம் வந்து பெரும்பாலும் வடக்கு பார்த்து உட்காருங்க, தெற்கு பார்த்து உட்காருவாங்க. அது அவ்வளோ உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்காது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு காரணம் இருக்குது. ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவான நியூட்ரலாக இருக்கும். ஒன்று பாசிட்டிவாக இருக்கும், நியூட்ரலாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தர்மம் பண்ணும் பொழுதும் கூட எனக்கு எந்த சோர்ஸுமே இல்லை, எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது வழியில் உங்களுக்கு வழி காட்டி இருப்பார். கொஞ்சம் உட்கார்ந்து யோசனை பண்ணிங்கன்னா தோணும், ஆமாம் இந்த வகையில் நம்ம கர்மா இருக்குது செய்யலாம், இந்த வகையில் கர்மா நம்ம இப்படி செய்யலாம், இந்த வகையில் நம்ம தர்மம் பண்ணலாம், நாம் இப்படி உடல் உழைப்பாக கொடுக்கலாம், ஆத்மா உழைப்பை கொடுக்கலாம், நம்மளால மன ரீதியாக நம்ம ஹெல்ப் பண்ணலாம், உடல் ரீதியாக ஹெல்ப் பண்ணலாம், ஆத்மா ரீதியாக ஹெல்ப் பண்ணலாம். ஏதாவது ஒரு வகையில் வரும். உங்கள் கஷ்டங்கள் வெளிவதற்கு இறைவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழி கொடுத்துருக்கிறாரு. கொடுக்காம உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கறது இல்லை. தர்மம் என்னால் பண்ணவே முடியாது சார், ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப டைட் சார், நானே பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் சார், எனக்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு காசு வேணும், தேவைப்படுது, ஏன்னா தர்மம்லாம் பண்ண முடியும். ஏன்னா நானே பணம் கேட்டிருக்கேன், எனக்கு உனக்கு நீ கொடு, நான் கொடு, நான் கொடு, நீ கொடு, நான் கொடு கேட்டிருக்கேன். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், நான் என்ன பண்ணுவேன்? அப்படி கிடையாது, ஏதோ ஒரு வழி கொடுத்துருப்பார், அந்த வழி நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். அதுதான் உங்கள் வேலை, அதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க்கு. உங்களுடைய ஹோம்ஒர்க் என்ன, உங்கள் டியூட்டி என்ன, அதுதான் உங்களுக்கு என்ன இறைவன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத வந்து நீங்களே புரிஞ்சுக்கணும், செய்யணும். செஞ்சு பாருங்க, உங்கள் லைஃப்பில் எப்படி மாற்றங்கள் வருதுன்னு சொல்லி பாருங்க. தர்மம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், தர்மம் தான் உங்களை காப்பாற்றும், தர்மம் தான் உங்களை தாய் காக்கும். தர்மம் மட்டுமே தான் தடைக்கும், வேற எதுவுமே காக்கும். யாரும் கூட வாட இவங்க வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்கலாம் கிடையாது. தர்மம் மட்டும்தான் கூட வரும், வேற எதுவுமே கூட வராது. பாட்டு போட்டிருக்காங்க இல்லையா, கண்ணதாசன் பாட்டு எழுதியிருக்காரு இல்லையா, பாட்டும் படிச்சிருக்கீங்க இல்லையா, வீடு வரை உறவு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரைக்கும் யார் வருவாங்க? பிள்ளை வருவார், மகனோ மகளோ யாரோ வரும், காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு கருணாநிதிங்கிறவங்க முழிக்க கூட அவரு தெரியல, யாரோன்னு எழுதிட்டார். யாரோ நம்ம செய்கின்ற அந்த கர்மாஸ் தான் நம்ம கூட வரும், குட் கர்மாஸ் பேட் கர்மா நம்ம கூட வரும், கடைசி வரை நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணுறது அதுதான். தனக்கு என்று மிஞ்சியது நாம் செய்கின்ற தானம் தர்மம் தான், நம்ம கூட அதான் வரும், வேற எதுவுமே வராது, எதுவுமே வராது. அதை எப்படி சம்பாதிக்கணும்னு பார்க்கணும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், தர்மத்தை பண்ணி பாருங்கள், தர்மத்தை உங்கள் லைஃப்பில் திருப்பி அப்ளை பண்ணி கொண்டு பாருங்கள். எப்படி நீங்களே திங்க் பண்ணுங்கள், சுயமாக திங்க் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே வரும். அந்த தர்மத்தை எப்படி செய்யணும், எப்படி பண்ணக்கூடாது என்னன்னு தான் நம்ம கர்மாந்தியிலிருந்து சொல்லி கொடுக்குறோம் உங்களுக்கு. ஆனால் தயவு செஞ்சு யாருமே எனக்கு தர்மம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. யார் கஷ்டத்தில் இருக்கீங்களோ, யார் பிரச்சனை இருக்கீங்களோ அவங்க தான் இன்னும் அதிகமாக செய்யணும், அதிகமாக இருக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவோம், ஒரு கல்யாண விருந்துக்கு போகிறோம், பந்திக்கு போடுறோம், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. சில பேர் கேட்டு சாப்பிடுவாங்க, பிகாஸ் அவங்க பசிக்கு இன்னும் தேவை. சில பேர் வேண்டான்னுவாங்க, நார்மலாக ஒரு இலையில வச்சுருவாங்க. சில பேர் வந்து அடிஷ்னலாக கேட்டு எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க கேட்டு வாங்குவாங்க. நாமளே கல்யாணத்துக்கு போனோம்னா சாப்பிடணும் இல்லையா, ரிசப்ஷன் கல்யாணம் பண்ணோம்னா இது வேணும் கொடுங்கன்னு கேட்டு சாப்பிடுவோம், வேணும். சில பேர் இருக்கிறத மட்டும் சாப்பிடுவாங்க, போதும். திரும்ப ஏதாவது வைக்கலாமான்னு கேட்டால் வேண்டான்டுவாங்க. சில பேர் அங்கே வச்சதையே பாதி விட்டுட்டு போயிடுவாங்க, எல்லாம் வச்சிருப்பாங்க, வச்சதையே பாதி விட்டுட்டு போயிடுவாங்க. 3 கேட்டகரி பார்க்கணும் இல்லையா, அங்கே வச்சிருக்கிறாங்க, பரிமாறி இருக்கிறாங்க, அதை அப்படியே விட்டுட்டு அரைக்குறையாக சாப்பிட்டு போகிறவங்க இருக்காங்க, அதை முழுமையாக சாப்பிட்டு காலி பண்ணுறவங்க இருக்காங்க, எனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஸோ 3 கேட்டகரியுமே இருக்குது. அதே மாதிரி நம்ம தர்மம் செய்யும் பொழுது கூட எந்த மாதிரி செய்யணும், எவ்வளோ செய்யணும், யாருக்கு செய்யணும் அப்படின்றது பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். அவங்க செய்கிறாங்கன்றதை பார்த்து நீங்கள் செய்யாதீங்க, இவங்க செய்கிறாங்கன்றதை பார்த்து நீங்கள் செய்யாதீங்க. ஒருத்தர் வந்து அவருடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தானம் தர்மம் பண்ணணும், நம்மளுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி வேணும். இப்போ நீங்கள் போகிறீங்க, செப்பல் கடைக்கு போகிறீங்க, எல்லாரும் செப்பல் எல்லாம் எது வேணாலும் எடுத்து மாட்டிக்கிறீங்க இல்லை, உங்கள் கால் சைஸ்க்கு என்னவோ அந்த சைஸ் செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க இல்லையா. நிறைய இருக்குது, ஒரு 100 பேர்ஸ் இருக்குது, 200 பேர்ஸ் இருக்குது. பெரிய கடையில் நுழையிறீங்க, உங்களுக்கு எது ஒன்று செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சூட் ஆகிற செருப்பு இன்னொருத்துக்கு சூட் ஆகாது. அவர் சைஸ் என்ன 7ஆ 8ஆ 9ஆ அவர் செலக்ட் பண்ணி எடுப்பார் இல்லையா, அது மாதிரி எடுக்கும். அதே மாதிரி தர்மத்துக்கு கூட இன்னொருத்தர் கிரிட்டேரியா வச்சுக்காதீங்க. அவர் அன்னதானம் பண்ணார், நானும் அன்னதானம் பண்ணுறேன், அவர் வந்து பணம் தர்மமாக கொடுத்தாரு, நானும் தர்மம் பண்ணுறேன், அவர் துணி வாங்கி கொடுத்தாரு, நானும் துணி வாங்கி கொடுக்குறேன், அவர் கோயிலுக்கு வந்து டொனேஷன் கொடுத்தாரு, நானும் டொனேஷன் கொடுக்குறேன், அவர் வந்து முதியோர் இல்லத்துக்கு போய் பணம் கொடுத்தாரு, அது மாதிரி நானும் கொடுக்குறேன், அவர் வந்து இந்த நடைபாதை இருக்கிறவங்களுக்கு, அதாவது நம்ம குரு இதில் கூட போட்டாங்க இல்லையா, இந்த வீல் சேர்லாம் வாங்கி கொடுக்குறாரு, அவர் வீல் சேர் வாங்கி கொடுக்குறேன், நானும் வீல் சேர் வாங்கி கொடுக்குறேன்,
அப்படின்னு சொல்லி. இது என்ன எதுக்காக சொல்லுவார்னா, ஒருத்தர் செய்யற தர்மத்தை இன்னொருத்தர் செய்யணும் இல்லை. பிகாஸ் உங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தர்மம் பண்ணணும். நீங்க எந்த கர்மாவை கொண்டு வந்திருக்கிறீங்க, எந்த கர்மாவும் நீங்க லிபரேட் ஆகணும், அந்த கர்மாவுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்க பண்ணணும். அந்த பரிகாரத்தை நீங்க பண்ணணும், இன்னொருத்தர் பண்றதுக்காக பண்ணல. இப்ப நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க, ஒருத்தர் சப்பாத்தி வேணும்னு ஆர்டர் பண்றாரு, ஒருத்தர் பூரி வேணும்னு ஆர்டர் பண்றாரு, இன்னொருத்தர் பொங்கல் வேணும்னு ஆர்டர் பண்றாரு. நீங்களே பாக்குறீங்களே ஹோட்டல்ல, நீங்க ஒன்று ஆர்டர் பண்றீங்க, வெரைட்டி வெரைட்டி, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க வாங்கி சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் சப்பாத்தி, எல்லாருக்கும் பூரி, எல்லாருக்கும் பொங்கல் அப்படி கிடையாது இல்லை. ஹோட்டலில் போனால் உங்க சாய்ஸ் அப்படிதானே. தனித்தனியா அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க அத்தனை பேருக்கும் சர்வீஸ் சப்ளை பண்றாரு. மாஸ்டர் அத்தனைக்கும் கொடுக்குறாரு. நீங்க அதுக்கு மாதிரி பில் பேமெண்ட் பண்ணி வர்றீங்க. அதே மாதிரி தர்மம் கூட நீங்க யாரையும் காப்பி அடிக்காதீங்க. காப்பி அடிச்சு அவர் சொல்ற மாதிரி நான் செய்யறேன், இவர் சொல்ற மாதிரி நான் செய்யறேன் அப்படி பண்ணாதீங்க. உங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணுன்றதான் அது உங்களுக்கு தானா தோணும். கிறிஸ்டன் மெட்டல் கிறிஸ்டியாக பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், எல்லாமே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இண்டிவிஜுவல் பார்த்தோம்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட் என்டிட்டி அப்படி சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட், தனித்தனி. அத்தனை பேருடைய கைராகியும் ஒன்னாவா இருக்கு, அத்தனை பேருடைய கைராகியும் ஒன்னாவா இருக்கு. எத்தனை கோடி, 850 கோடி மக்களுக்கும் 850 கோடி வகையான கைராகிகள். அது கர்மாவுக்கு தகுந்த மாதிரி சில டைம்ல மாறும், அது வேற சமாச்சாரம். பட் அப்போ யாரோ ஒருத்தர் பண்றாங்க, அது மாதிரி நான் பண்றேன்னு காப்பி அடிக்க கூடாது. ஒருத்தர் துணி வாங்கி கொடுக்குறார் தானம், அந்த தானம் உங்களுக்கு செட் ஆகுமா? ஒருத்தர் பணம் தானமா கொடுக்குறாரு, அந்த தானம் உங்களுக்கு செட் ஆகுமா? ஒருத்தர் சாப்பாடு போடுறாரு, அது தானம் உங்களுக்கு செட் ஆகுமா? அப்ப தானங்கள்லையும் தர்மங்களையும் நிறைய வகைகள் இருக்கு. உங்களுக்கு எந்த வகையில தானம் பண்ணணும், எந்த வகையில தர்மம் பண்ணணும் அப்படி பண்ணணும். அப்பதான் நீங்க சரியா கரெக்ட் ஆகுது. ஏன்னா ஒரு நோய் வருவதற்கு காரணங்கள் பல காரணங்கள் இருக்கு. இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, டயபெட்டிஸ் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். 100 பேருக்கும் ஒரே காரணம் கிடையாது. ஒரு 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 20 வகையான காரணங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 வகையான காரணங்கள் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு காரணமா வரும். இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் ஜென்ரலா என்ன பார்க்கும் மருத்துவர்கள், ஹார்ட்னா ஹார்ட்ல ப்ராப்ளம், ரைட், ஓகே, ஹார்ட்ல ப்ராப்ளம் சார், உடனே ஸ்டென்ட் வைக்கணும் சார், உடனே சர்ஜரி பண்ணணும் சார், அப்படியே ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் சார், பேஸ் மேக்கர் அப்படின்னு போயிடுவாங்க. பட் அந்த காரணம் அவங்க சொல்ற காரணம் மெடிக்கல் ஃபீல்டில் ஏதாவது 1-2 காரணம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, எக்ஸ்டர்னல் ரீசன் வேணா அப்படி இருக்கலாம். பட் இன்டர்னல் ரீசன் ஒருத்தருக்கும் ஒரு விதமான காரணமா, ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அந்த நோய் வந்திருக்கும். ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அந்த நோய் வந்து. இப்போ கேன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேன்சர்னா எல்லாருக்கும் ஒரே காரணம் கிடையாது. நிறைய பேர் கேட்பாங்க, சார் எனக்கு ஏன் கேன்சர் வந்தது சொல்லுங்க சார், எனக்கு ஏன் கேன்சர் வந்து சொல்லுங்க சார். அவ்வளோ டக்குன்னு சொல்ல மாட்டோம், கொஞ்சம் ரொம்ப டீப்பாக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா சரி சொல்லுவோம், சரி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது பார்த்தோம்னா கேன்சர் பேஷண்ட் எடுத்தோம்னா ஒரு 100 பேருக்கும் தனித்தனியாக ரீசன் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே ரீசன் கிடையாது. இப்படிதான் ரீசன் நம்ம வெளில சொல்றது. எக்ஸ்டர்னல் ரீசன் அது வேற. எக்ஸ்டர்னல் ரீசனை பற்றி நம்ம பேசுகிறேன். இன்டர்னல் ரீசன் உட்புற காரணங்கள் பார்த்தா 100 பேருக்கு 100 விதமான காரணங்களா இருக்கு. 100 பேருக்கு 100 விதமான காரணங்களாக இருக்கு. அவங்க உள்ள கிளைவான்ஸ்ல பார்க்கும்போது அவங்க கேட்பாங்க, சரி எனக்கு ஏன் சார் கேன்சர் வந்து, எனக்கு ஏன் சார் கேன்சர் வந்து அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே காரணம் இல்லை, வெளி காரணம் வேற. இப்படி பாதிக்குது, இப்படி செல் பாதிக்குது, இதனால டிகே ஆகுது, வெளியே வர மாட்டேங்குது, உள்ள நிற்குது, இது கேன்சர் கட்டியா மாறுது, நம்ம வெளில சொல்லிக்கிறோம் வெளிப்புற காரணம். பட் உட்புற காரணம் பார்த்தா டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ வாழ்க்கை பிரச்சனைகளுக்குமே இப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை சார், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, ஒன்றும் பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கலன்னு பார்த்தா ரீசன் பார்த்தோம்னா ஒருவருக்கு ஒரு ரீசனா இருக்கு. இன்னைக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் மணமகன்கள் வராங்கன்னா அவங்கள பார்த்தா 5 பேருக்கு 5 விதமான ரீசனா இருக்கு. பெண் தயாரா இருக்கு, பெண்ணுக்கு வரன் பார்க்கறோம் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது ஒரு 5 பேரை பார்க்கும்போது 5 பேருக்கு 5 விதமான ரீசன் வருது, வேற காரணங்கள் வருது. ஸோ நோய்களுக்கும் சரி, வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் சரி. கடன் நிறைய இருக்கு சார், கடனை தீர்க்க முடியல சார், தடுமாறுற சார், வட்டி கட்ட முடியல சார், வட்டிக்கே தடுமாறுற சார். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 20 பேரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 20 பேருக்கு 20 விதமான ரீசன் இருக்கு. இவருக்கு ஒரு காரணனால அந்த கடன் சுமை வருது, இவருக்கு ஒரு காரணம் கடன் சுமை வருது, இவருக்கு ஒரு காரணம் கடன் சுமை வருது, இவருக்கு ஒரு காரணம் கடன் சுமை வருது. அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸா அந்த காரணங்கள் இருக்கும்போது அப்ப நீங்க பண்ண வேண்டிய ரெமெடி எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா தான் இருக்கும். திரும்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளிப்புற காரணங்கள் ஒண்ணு, கடன், அவ்வளவுதான் சார். லைஃப்ல எனக்கு கடன் இருக்கு சார், வரவு கம்மியா இருக்கு, செலவு ஜாஸ்தியா இருக்கு, அதானே. வரவு கம்மியா இருக்கு, செலவு ஜாஸ்தியா இருக்கு, இந்த வரவு செலவுக்கு மேட்ச் பண்ண முடியல, கடன் வாங்குறோம், ஏதோ வகையில கடன் வாங்குறோம். இல்லை நாம முன்னின்று கடன் யாருக்காவது வாங்கி கொடுக்கும், ஏதோ ஒரு அந்த டெட் ட்ராப், டிஇபிடி, டெட் ட்ராப்ல விழுறோம், அந்த கடன் வழியில விழுறோம். அப்ப ரூட் காசுன்னு பார்க்கும்போது ஒருவருக்கும் ஒரு கர்மாவா இருக்கு. இவங்க இந்த தப்பு பண்ணனால இந்த பிரச்சனை,
உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை தான், பட் ஒருத்தருக்கும் ஒரு காரணமா இருக்கு, ஒருத்தருக்கும் ஒரு காரணமா இருக்கு. இப்போ குழந்தை இல்லை, ஏன் சார் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு டிஃப்ரெண்டாக காரணம் இருக்கு. ஹஸ்பண்ட் சைடில் சில காரணங்கள் இருக்கு, ஒய்ஃப் சைடில் சில காரணங்கள், 2 பேர் சைடுமே காரணம் இருக்கு. குழந்தை இல்லைன்னா ஹஸ்பண்ட் சைடில் மட்டும் இருந்தால் ஒய்ஃப் சைடு மட்டும், 2 பேர் சைடுமே இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வகுப்பில் கூட சொல்லியிருக்கேன், பெண்களை பொறுத்த வரைக்கும் மலடுன்றது கிடையாது, ஆண்கள்கிட்ட தான் மலடு தன்மை இருக்குது, ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, அப்படி கிடையாது. பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய அதான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தை பெற்றுக்கொள்ளும் தன்மை பெண்களுக்கு அப்படிலாம் கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, ஆண்கள்கிட்ட தான் குறைபாடுகள் இருக்குதுன்னு சொல்லி சில நிபுணர்கள்லாம் மீடியாலெலாம் பேசுனது நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். அது உண்மையான்னு சொல்லி பார்த்தா அப்படி இல்லை. அந்த குழந்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி இல்லைன்னு சொல்லும்பொழுது அது ஆண்களுக்கும் சில குறைபாடுகள் இருக்குது, பெண்களுக்கு சில குறைபாடுகள் இருக்குது. 2 பேருக்குமே காரணங்கள் இருக்குது, 2 பேர்ட்டையும் காரணங்கள். ஸோ அப்போ யார் என்ன பண்ண, குழந்தை இல்லைன்னா ஹஸ்பண்ட் சைடில் இருக்கிற அந்த இன்விசிபிள் ரீசன்ஸை சரி பண்ணணும், ஃபிசிக்கலாக இருக்கிற ரீசன் சரி பண்ணணும். ஒய்ஃப் சைடில் இருக்கிற இன்விசிபிள் ரீசனும் சரி பண்ணணும், இன்விசிபிள் ரீசனையும் சரி பண்ணணும், அந்த விசிபிள் ரீசன்ஸ் வெளியே தெரிய எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் இருக்கு, அதையும் சரி பண்ணணும், 2மே பண்ணணும். ஆனால் காரணங்கள் பார்த்தோம்னா குழந்தையின்மை அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா ஒரு 10 பேர் எடுத்தோம்னா 10 பேருக்கு 10 விதமான காரணங்கள் இருக்கு. அப்போ பரிகாரம் எல்லாருக்கும் குழந்தை இல்லையா இதை படிக்கணும் அப்படி சொல்ல முடியாது. குழந்தை இல்லையா, ரைட், ஓகே பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக பண்ணணும், தனித்தனியாக பண்ணணும். ஒருத்தருக்கும் தனித்தனி கர்மாவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு 10 ஜோடி எடுத்துக்கிட்டோம்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஹஸ்பண்டுமார்கள் ஒரு ஜோடி எடுக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் சைடில் இருக்கிற நெகட்டிவ் குறைபாடுகளும் ஒய்ஃப் சைடில் இருக்கிற நெகட்டிவ் குறைபாடும் இன்னொரு கப்பலுக்கு இல்லை, அவங்களுக்கு வேற இருக்கு. எத்தனை கப்பல் பார்த்தாலும் அத்தனை கப்பலுக்கும் அந்தந்த கணவனுக்கு தனியாக ஒரு நெகட்டிவ் கர்மா இருக்கு, விசிபிள் ரீசன் இருக்கு, இன்விசிபிள் ரீசன் இருக்கு, ஒய்ஃபுக்கு இன்விசிபிள் ரீசன் விசிபிள் இருக்கு. ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்குமே இந்த பாகுபாடுகள் நிறைய இருக்கு. ஸோ அப்போ பரிகாரம்னு சொல்லும்போது, தர்மம் செய்யும் போது கூட ஈ அடிச்சாங்க காப்பின்னு சொல்லணும் இல்லையா, அதே மாதிரி எல்லாம் அவன் பண்ணா அதே மாதிரி நானும் பண்ண, அவன் பண்ணா நானும் பண்ண, இதே மாதிரி பண்ணேன். அதனால தான் பரிகாரம் பண்ணி பலன் கிடைக்கவில்லைன்னு சொல்ல வரேன். பரிகாரம் பண்ணேன் சார், ஆனால் அவனுக்கு பலன் கிடைச்சது சார், எனக்கு பலன் கிடைக்கல சார். ஏன்? அவன் பண்ண பரிகாரம் சரியா பண்ணியிருக்கான், நீங்க பண்ண பரிகாரம் சரியா பண்ணல, தப்பா பண்ணியிருக்கீங்க. அப்ப பலன் யாருக்கு என்ன வேணுமோ அவங்க சரியான பரிகாரத்தை பண்ணணும். அதாவது சொன்னேன், வாழ்க்கையில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, செய்கின்ற பரிகாரம் அவன் பண்ணா அதனால நானும் பண்ணேன்னு பண்ண முடியும். அப்படி பண்ணா ரிசல்ட் இல்லைன்றது காரணம் தெரிஞ்சுக்கோங்க. குழந்தை இல்லை, கர்ப்பரட்சாந்திகை கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும், போயிருக்காங்க, குழந்தை பறந்துருக்கு. கர்ப்பரட்சாம்பிகை கோயிலுக்கு போனா குழந்தை பறக்கும், போய் வழிபட்டு இருக்காங்க, இருக்கு. அந்த கோயிலுக்கு போய் வழிபட்டும் குழந்தை கிடைக்கல, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? கர்ப்பரட்சாம்பிகை அம்மன் மேல கேஸ் போட முடியுமா? அவங்களுக்கு நீங்க ஏன் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? கேட்டானா ஆன்சர் வராது. திருமணஞ்சேரி போனா அந்த மணமக்கள் கல்யாணம் நடக்கும், அது பொண்ணா இருந்தாலும் சரி மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி கல்யாணம் நடக்கும், உண்மை நடக்குது, அதை மாற்று கருத்து இல்லை. போயிட்டு வந்திருக்காங்க. திருமணஞ்சேரி போயும் கல்யாணம் ஆகலை, வருவாங்க நம்மக்கிட்ட, நான் திருமணஞ்சேரி போனேன் சார், கர்ப்பரட்சாமி கோயிலுக்கு பரிகாரம் பண்ணேன் சார், வரல சார், குழந்தை கிடைக்கல சார், திருமணஞ்சேரி போனேன் சார், கல்யாணம் நடக்கல சார். ஏன்? போயிட்டு வந்தவங்க நம்மகிட்ட சொல்லி எனக்கும் தெரியும், எனக்கும் எப்படி தெரியும்? போயிட்டு வந்து நான் பண்ணேன் சார், ஏன் கிடைக்கல? திருவண்ணாஞ்சேரி போனாங்க, எல்லாருக்கும் போனவங்க ஒரு 90% கல்யாணம் ஆயிடுச்சு, 10% ஏன் கல்யாணம் நடக்கல? ஏன் வாய் தெரியல. சரி சார், காலஸ்ரீ கோயிலுக்கு போனால் அந்த தோஷம்லாம் சரியாக போயிடுமா சார்? சரி, என் பொண்ணை கூப்பிட்டு போனேன், பையனை கூப்பிட்டு போனேன் சார், காலஸ்ரீ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார், போய் கல்யாணம் நடந்திருக்கு. போயிட்டு அடுத்த 2 மாதங்கள் 3 மாதங்கள் 1 இயரில் கல்யாணம் நடந்திருக்கு, ரைட், ஓகே. போயும் நல்லா ஆகலை, இதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க? நான் காலஸ்ரீ கோயிலுக்கு கூட போயிட்டு வந்தேன் சார், பரிகாரமாக பண்ணேன் சார், கரெக்டாக சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணேன் சார். ஏன்? இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, சார் கோயிலுக்கு போயிட்டு எங்கள் டாக்குமெண்டேஷன், அந்த டாக்குமெண்ட்ஸு, ஜுவல்ஸு, மற்ற சமாச்சாரம்லாம் கோயிலில் அந்த மூலஸ்தானத்தில் அந்த மூலவர்கிட்ட காலில் வச்சிருந்து அதை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக நாங்கள் 20, 30, 40,000 செலவு பண்ணோம் சார். அந்த தலைமை குருக்கள் இருந்து சாதாரண அந்த கடைக்கோடி ஊழியர் வரைக்கும் எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்களா, எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்களா, அவங்க பணம் கொடுப்பாங்களா, வாங்கிக்குவாங்களா அவங்களும். அப்புறம் அவங்க பணத்தையும் வாங்கிட்டு அவங்க கோட்டா அர்ச்சகர் எனக்கு இவ்வளவு 2000, எனக்கு 5000, எனக்கு 5000 எல்லாம் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வாங்கிட்டு, அது பாருங்க அவர் கூட்டுறவு பெருக்கிறவர் இருக்காரு, அவருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துருங்க. இந்த பாருங்க அந்த வாட்ச்மேன் இருக்காரு, அவருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துருங்க. இது பாருங்க இவர் அந்த இதெல்லாம் வேஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு போகிறவர், கோயிலேருந்து அவருக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துருங்க அப்படி சொல்லி கை காட்டுவாங்க. சரி, அதையும் எல்லாம் கொடுப்பாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட,
கோயிலுக்கு போய் நிறைய பணம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் சார். எதுக்காக அந்த அவங்க வச்சிருக்கிற பொருளை அங்கே உள்ள வச்சிருந்து பிளஸ்ஸிங் பண்ணி அது வாங்கி கொடுக்கறதுக்காக இவ்வளோ பணம் செலவு பண்ணி. ஆனால் செலவு பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை. அந்த மோடஸ்டானத்தில் போய் வச்சு அந்த அந்த வண்டி சாவியோ நகையோ இல்லை வீட்டு டாக்குமெண்ட்டோ ஏதாவது ஒன்று உள்ள வச்சு கொடுக்கறதுக்கு வி ஹவ் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி. அது வெயிட் பண்ணி அவங்க பணத்தை கொடுத்து பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ அதனால் பணம் இருக்கான்னு சொன்னால் இல்லை. பலன் இருக்குதும் போது சந்தோஷம், இல்லைன்னு சொல்லவில்லை, இருக்குது, பலன் இருக்குது. அதெல்லாம் நம்ம சுப சொல்ல முடியாது, அதெல்லாம் நல்ல விஷயம்தான். அதை வச்சு என்னோட ஆசீர்வாதம் வர்றது. ஆனால் அங்கே போய் வச்சும் படம் இல்லைன்னு சொல்கிற பற்றி தான் இப்போ நான் பேசுகிறேன். அங்கே வச்சு படம் கிடச்சிது, ஓகே, சந்தோஷம், நல்லது தான், ட்ரெடிஷன் கரெக்டு தான். பட் அங்கே வச்சும் படம் கிடைக்கல, அப்பயும் அது நெகட்டிவாக போகுது. ஒய்? இங்கே தான் கேள்வி, ஏன்? அப்போ அது தப்பா இது தப்பா? அது கரெக்டு தான். ஆனால் அங்கே போய் வச்சும் நமக்கு படம் கிடைக்கலன்னும் போது ஏன் கிடைக்கலன்னு ஒரு கேள்வி வரும். ஏன் கிடைக்கல? அந்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. இந்த கேள்விக்கு ஆன்சர் தான் நம்ம கர்மா இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன் பலன் கிடைக்கல? உங்கள் கர்மாவனால தான் கிடைக்கல. அப்போ கர்மாவை எப்படி சரி பண்ணுறது? எல்லாரும் பண்ணுற மாதிரியே பண்ணிட்டுருக்கோம், எல்லாரும் பண்ணுற மாதிரியே பண்ணுறீங்க. அது என்ன சொல்லுவோம்? ஸ்டீரியோ டைப்னு சொல்லுவோம் இல்லையா? ஸ்டீரியோ டைப். அதே டிட்டோ டிட்டோ டிட்டோ, அப்படியே டிட்டோ டிட்டோ. அப்படி இல்லை, நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, முகூர்த்தம், திருமணம் பண்ணுறோம், முகூர்த்த நாள். இந்த முகூர்த்த நாள்னா உடனே முகூர்த்த நாள், இந்த முகூர்த்த நாள் கல்யாணம் பண்ணிடுறோம். அந்த முகூர்த்த நாள் கூட சம்பந்தப்பட்ட அந்த மணமகன் சம்பந்தப்பட்ட மணமகளுடைய நட்சத்திரங்களை பொறுத்து முகூர்த்த நாள் கட்டணும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஏதோ ஒன்று காரணத்தை போட்டிருக்காங்க சார், திருமணத்துக்கான மண்டபத்துக்காரன் சொல்லிட்டாங்க சார், ஐயர் சொல்லிட்டா சார்னு போயிடுறீங்க. ஐயருங்க இன்னும் அந்தளவு டீப்பாலாம் யாரும் சொல்லலை. இப்போ மண்டபம், அதாவது இப்போ முகூர்த்த நாள் ஒரு இந்த மாதத்தில் 10 நாள் இருக்குது. இப்போ என்ன மாதம்? மார்கழி, இதில் கிடையாது, தைன்னு எடுத்துக்கோங்களேன். தை மாதத்தில் 10 முகூர்த்த நாள் இருக்குது. அப்போ நீங்கள் போகிறீங்க மண்டபத்துக்காட்ட, ஏதோ ஒரு டேட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க. அவரும் ஐயரும் பொருத்தும் சரியாக இருக்குது அப்படிங்கிறார். முகூர்த்த நாள் செலக்ட் பண்ண கூட கணக்கு இருக்குது. அப்போது உங்களுடைய மகன் இல்லை உங்களுடைய மகள், மணமகள் வச்சுக்கோங்க. அந்த மணமகனுடைய ஜாதகத்துக்கும் மணமகளுடைய ஜாதகத்துக்கும் பொருத்தம் பண்ணி இந்த 2 பேரும் சேர்ந்து திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நாளாக, நட்சத்திரமாக அந்த முகூர்த்த நாள் சூட்டபுளா இருக்கான்னு பார்க்கணும். எல்லாம் முகூர்த்த நாள் தான், 10 நாளும் முகூர்த்த நாள் தான். அந்த முகூர்த்த நாள்ல உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ சூட்டபுளான பொருத்தமான மனநாளான்னு பார்க்கணும். அந்த மாதிரி ஏடாகுடமா ஏதோ ஒரு மனநாள் முகூர்த்தம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அங்க ஏடாகுடமா போயிடும். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க? இதான் சார் ஏன் சஃபர் ஆகும்னு தெரியுதா? நமக்கு தெரியல, அதை யாரும் சரியா சொல்லி கொடுக்க மாட்டேன்றாங்க. முகூர்த்த நாள் செலெக்ஷன் பண்றது கூட பார்த்து ஆரம்பிக்கணும். எல்லா நாளும் முகூர்த்த நாள் தான், ரைட், ஓகேன்னு ஆரம்பிச்சிடும். அந்த முகூர்த்த நாள் செலக்ட் பண்றது கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 கப்பல் எடுத்துக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 3 மேரேஜ் ஜோடிகள் இருக்காங்க. அப்போ ஒரு ஜோடிக்கு அந்த முகூர்த்த நாள் செட் ஆகும், இன்னொரு ஜோடிக்கு அந்த முகூர்த்த நாள் செட் ஆகாது, இன்னொரு ஜோடிக்கு அந்த முகூர்த்த நாள் ஆவரேஜ் நாளாக இருக்கும். இந்த 3ஆக பிரிக்கலாம். 3 ஜோடி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நாள். இப்போ தை மாதம் 10ஆம் தேதினு உதாரணம் வச்சுக்கோங்க. தை மாதம் 10ஆம் தேதி முகூர்த்த நாள். இந்த முகூர்த்த நாளை 3 ஜோடியாக நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஜோடிக்கு அது சூப்பர் முகூர்த்த நாளாக இருக்கும். அவங்க அந்த டைமில் முகூர்த்தம் பண்ணாங்க, நல்லா லைஃப் நல்லா இருக்கும். இன்னொரு ஜோடிக்கு அந்த நாளில் முகூர்த்தம் கட்டினீங்க, அன்னைக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா அது நெகட்டிவாக இருக்கும், அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது, அது அவங்களுடைய அரஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி நெகட்டிவாக இருக்கும். இன்னொரு ஜோடிக்கு அது நன்மையும் தராது, தீமை ஆவரேஜாக இருக்கும். ஏதோ அப்படி வண்டி ஓடும், திருமண வாழ்க்கையில் அப்படியே வண்டி ஓடும், அப்படியே வாழ்க்கை ஓடும். திருமண வாழ்க்கைக்கு நான் போனேன் சார், நல்லா சந்தோஷமா இருக்கிறேன் சார்னவங்க ஒரு குரூப். திருமண வாழ்க்கைக்கு போனேன் சார், அதுக்கு பிறகு டவுன் ஆயிட்டேன் சார்னு ஒரு குரூப். திருமண வாழ்க்கைக்கு போனோம் சார், மேலையும் போல கீழையும் போல ஆவரேஜா போன ஒரு குரூப். இந்த 3 கேட்டகரி நீங்க லைஃப்ல பார்த்துருப்பீங்க. நீங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிமேல் பாருங்க. நான் பார்ப்பேன் திருமண வாழ்க்கை அப்படின்னா இவங்க திருமணத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா போறாங்களா, திருமணத்துக்கு பிறகு கீழே டவுன்ல போறாங்களா, இல்லை திருமணத்துக்கு பிறகு அப்படியே ஆவரேஜா ஏதோ அப்படி ஓடுதா வண்டி. இந்த 3ஐயும் நினைக்கிறது அந்த முகூர்த்த நாளும் கூட ஒரு கிரிட்டேரியான்னு சொல்லுவார், முகூர்த்த நாள் கூட. அப்போ பஞ்சாங்கத்துல போட்டாங்க, ஐயர் சொல்லிட்டாரு, மண்டபத்துக்காரன் சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு நாள்ல கல்யாணம் பண்றோம், பின்னர் நம்ம சஃபர் ஆகும். அந்த நாள், அதான் சொன்ன நாள், இந்த நாள் உங்களுடைய மணமகன் மகள் இவங்களுக்கு அந்த நாள் செட் ஆகுதான்னு பார்க்கணும். அந்த நாள் சூப்பர்னா அந்த நாள் பார்த்து செலக்ட் பண்ணுங்க, அதுக்காக வெயிட் பண்ணுங்க, நல்லா இருப்பாங்க. இந்த நாள் நெகட்டிவா இருக்கு, நம்ம ஜாதகத்துக்கும்
நம்ம மணமகள் இந்த ஜோடின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜோடிக்கும் அந்த முகத்தினுடைய அமைப்புக்கும் செட் ஆகாதுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. மீறி நீங்க செஞ்சீங்கன்னா அவங்க சஃபர் ஆவாங்க. இந்த ஜோடிக்கும் இந்த ஜோடியினுடைய அரஸ்கோப்புக்கும் இந்த நாடுக்கும் அந்த முகத்து நாடுக்கும் அது ஆவரேஜா தான் இருக்கும். பலன் இருக்கான்னா அது மேரேஜ் பண்ணாலும் அப்படி ரொம்ப மேலேயும் போக மாட்டேன், கீழே வர அப்படியே ஆவரேஜா போவோம், அப்படியே ஆவரேஜா போடுவோம். உத்தமம் மத்தியமும் அதமும் சொல்லுவாங்க சாஸ்திரங்களை வந்து. உத்தமம் மத்தியமும் அதமம் சொல்லுவாங்க. உத்தமம்ன்றது சிறப்பு, மத்தியம்ன்றது மீடியம், அதமன்றது லோ. இப்படித்தான். அதே மாதிரி தான் இப்போ கல்யாணத்துக்கு எப்படி சொன்னமோ எல்லா அலுவலுக்குமே அப்படிதான். எல்லா அலுவலுக்குமே அப்படி. எல்லாம் சுபகாரியங்கள் அத்தனைக்கும் ஒருத்தருக்கு செட் ஆகிற டைம் இன்னொரு செட் ஆகாது, ஒருத்தருக்கு கொடுக்குற முறை இன்னொரு செட் ஆகாது. எல்லாமே என்டையர் இண்டிவிஜுவல் என்டிட்டி. அப்போ தானம் தர்மம் பண்ணுவதற்கு கூட எல்லாரும் மாதிரியும் நானும் பண்ணுறேன், அவன் பண்ணா நானும் பண்ணுறேன், அவன் பண்ணுறான் நானும் பண்ணுறேன், இவன் இப்போ பண்ணுறான் அதே மாதிரி நானும் இப்போ பண்ணுறேன், அப்படி இல்லை. நீங்கள் செய்கின்ற தர்மம், நீங்கள் செய்கின்ற நேரம், நீங்கள் கொடுக்கின்ற பர்சன்ஸ் எல்லாமே என்டையர் டிஃப்ரெண்ட்டு, உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. அதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் செய்யணும். அதை செஞ்சீங்கன்னா துன்பங்கள் பறந்து போயிடும், இன்பங்கள் மட்டுமே வரும். சந்தோஷமாக 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 வாழ்வீர்கள். எப்போதும் எங்கேயும் எப்பொழுதும் ஆனந்தம் தான், எப்பொழுதும் ஆனந்தம், எல்லாம் இன்பமயம் தான். அதை கரெக்டாக செலக்ட் பண்ண நமக்கு தெரியல. உட்கர்ம வேலை செய்யும்போது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்குவோம், பேட் கர்ம வேலை செய்யும்போது இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணும். இதைத்தான் நம்ம வந்து கர்மாஞ்சி ஹீலிங்கில் உங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ணி செம்மைப்படுத்தி சொல்லி கொடுக்குறோம். இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா யூ வில் பி ஆல்வேஸ் ஹாப்பி. சரியா? நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கோம், டைம் ஆச்சு. ஓகே, நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி. நன்றி.